அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சி முஸ்லிம் சமுதாயத்திற்கும் மற்ற சமுதாயங்களுக்கு மத்தியிலே தோற்றுவிக்கப்பட்ட வேறுபாடுகளை களைவதற்காகவும் அனைத்து சமய மக்கள் மத்தியிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காகவும் பல ஆண்டுகளாக தமிழகத்தின் மிக பெரும் நகரங்களிலே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி வருகிறோம். தொண்டியை பொறுத்தவரை மற்ற ஊர்களிலிருந்து நம்முடைய ஊர் ஒரு மாறுபட்ட ஊர். மற்ற ஊர்களிலெல்லாம் அண்ணன் தம்பிகளாக பழகிய சமுதாயத்தவர்கள் இன்றைக்கு வேறுபட்டு நிற்கிற காட்சியை நீங்கள் பார்ப்பீர்கள். நமது ஊரிலே வேறுபட்டு நின்ற மக்கள் அண்ணன் தம்பிகளாக பழகுகிற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தலைகீழான ஒரு மாற்றம். ஒரு 10 வருடம், ஒரு 15 வருடத்திற்கு முன்னால் இருந்த அளவுக்கு கசப்பு இன்றைக்கு இல்லை. முஸ்லிம் சமுதாயத்திற்கும் மற்ற சமுதாயங்களுக்கு மத்தியிலே மற்ற ஊர்களை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏற்கனவே நெருக்கமாக இருந்து பின்னர் பிளவுபட்டு போயிருப்பார்கள். கசப்புகள் அதிகமாக இருக்கும். நம்முடைய ஊர் நேர் மாற்றமாக எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஏற்கனவே இருந்த கசப்புகள் குறைந்து 2 சமுதாயங்களுக்கு மத்தியிலே, 3 சமுதாயங்களுக்கு மத்தியிலே, பல சமுதாயங்களுக்கு மத்தியிலே இணக்கம் அதிகரித்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அந்த இணக்கத்தை தினமலர், தினமணி போன்ற நாளிதழ்கள் கூட ஒரு சந்தர்ப்பத்திலே பாராட்டி எழுதியதையெல்லாம் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். தொண்டியிலே முஸ்லிம்கள் பெருவாரியாக வாழ்கிற காரணத்தினால் அவர்கள்தான் உள்ளாட்சி அமைப்புகளிலே தலைவர் பொறுப்புக்கு வருகிறார்கள். சிறுபான்மையாக இருக்கின்ற மற்ற மக்கள் வர முடியவில்லை. இதனால் ஒரு மனக்கசப்பு இருந்து கொண்டே இருந்தது. எல்லா சமுதாயங்களும் கூடி இந்த பிரதிநிதித்துவத்தை மற்ற சமுதாயத்தினரும் அடைய வேண்டும் என்று சொல்லி ஒரு சமுதாய ஒப்பந்தமே நீங்கள் செய்து கொண்டு அது செய்தித்தாள்களிலே முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் ஒரு சுற்று வர வேண்டும், முஸ்லிம்களுக்கு 2 சுற்று வர, அந்த எண்ணிக்கைக்கு தகுந்தவாறு என்று ஒரு உறுதிமொழி எடுத்து அதை செய்தித்தாள்களை எல்லாம் ஒரு முன்மாதிரியான ஊர் என்று பாராட்டியதை நீங்கள் பார்த்தீர்கள். அப்படி ஒரு நல்லிணக்கம் இன்றைக்கு நம்ம ஊரில் நிலவுகிறது. அதனால நம்ம ஊர்ல நடத்துறது நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு இல்லை, இருக்கிற நல்லிணக்கத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக, நாளைக்கு பிரச்சனைகள் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. பொதுவாக பிரச்சனைகள் எங்கே வருகிறது என்று சொன்னால் பல்வேறு மதங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் வாழ்கின்ற பொழுது ஒவ்வொரு மதத்தவரும் மற்ற மதத்தினுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை, சட்டதிட்டங்களை தப்பாக புரிந்து கொண்டிருப்பார்களே, ஆனால் அங்கேதான் பிணக்கு ஏற்படுவதற்கு முக்கியமான காரணமா இருக்கிறது. முஸ்லிம்களுடைய வணக்கம் இப்படித்தான் இருக்கும், முஸ்லிம்களுடைய கொள்கை இப்படித்தான் இருக்கும், முஸ்லிம்களுடைய கோட்பாடு இப்படித்தான் இருக்கும் என்று மற்ற சமுதாயம் புரிந்து கொண்டார்களே, ஆனால் அது ஒரு இணக்கம். அதே மாதிரி இந்து மக்களுடைய வணக்கம் இப்படித்தான் இருக்கும், அவங்களுடைய கொள்கை இப்படித்தான் இருக்கும், அவங்களுடைய கோட்பாடு இப்படித்தான் என்று முஸ்லிம்கள் புரிந்து கொண்டார்களே, ஆனால் அவங்களுக்கு மத்தியில் அந்த அவங்க மதத்துப்படி அப்படித்தான் நடப்பாங்க, அதை போய் நம்ம தலையிடக்கூடாது என்ற மாதிரியான ஒரு இணக்கம் ஏற்பட்டுவிடும். அதற்காகத்தான் இஸ்லாத்தை மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சி. நீங்கள் முஸ்லிம்களோடு பழகிறீர்கள், முஸ்லிம்களை இஸ்லாத்தை சரியான முறையில் கடைபிடிக்காத காரணத்தினால அவங்கள பார்த்து நீங்க இஸ்லாத்தை அறிந்து கொள்ள இயலாது. முஸ்லிம்கள் என்று சொல்கிறார்கள், ஆனால் இஸ்லாத்தினுடைய கடமைகளை கூட அவர்கள் நிறைவேற்றுவதில்லை. முஸ்லிம்கள் என்று சொல்வார்கள், அவர்கள் வரதட்சணை வாங்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். முஸ்லிம்கள் என்று சொல்வார்கள், அநீதிக்கு துணை போகக்கூடியவர்கள் இருப்பார்கள். இஸ்லாம் என்னென்ன சட்டத்திட்டங்களை சொல்கிறதோ அதையெல்லாம் அப்படி கடைபிடிப்பவர்களாக நாங்கள் வாழ்ந்து விட்டோம் என்று சொன்னால் இப்படி ஒரு நிகழ்ச்சி தேவையில்லை. எங்களை பார்த்து நீங்க இஸ்லாத்தை அறிந்து கொள்ளலாம். எங்களை பார்த்து இஸ்லாத்தை அறிந்து கொள்ளும் அளவுக்கு எங்களுடைய நடவடிக்கை இல்லாத காரணத்தினால சித்தாந்தத்தில் இருந்துதான் இஸ்லாத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது. குர்ஆனில் இருந்து, நபிகள் நாயகம் அவர்களுடைய வழிகாட்டுதலில் இருந்துதான் இதுதான் இஸ்லாம், எங்கள்கிட்ட சில மிஸ்டேக் இருக்கிறது,
நாங்கள் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், எங்கள்கிட்ட உள்ள தவறுகளை திருத்திக்கிட்டு வர்றோம் அப்படிங்கிற அளவுல தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த வகையில் தான் இந்த இஸ்லாம் ஒரு இணைய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சியில சின்னதா ஒரு அறிமுக உரை, உரைக்கு நம்ம அதிகமான நேரம் கொடுக்கிறது இல்ல, சின்னதாக ஒரு அறிமுக உரை நிகழ்த்தப்படும். அதன் பிறகு உங்களுடைய கேள்விகள், எதை பற்றி வேண்டுமானாலும் கேள்விகள் கேட்கலாம். அறிமுக உரை என்று சொன்னால் ஒவ்வொரு மதமுமே அந்த மதத்திற்கு என்று சில செய்திகளை உலகத்திற்கு சொல்லும். இஸ்லாமும் பல செய்திகளை உலகத்திற்கு சொல்கிறது. எல்லா செய்திகளையும் இந்த சின்ன நேரத்தில் நான் சொல்லிவிட முடியாது. இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்திகளில ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு அந்த செய்தியை மாத்திரம் நான் உங்களுக்கு இஸ்லாத்தினுடைய அறிமுக உரையாக முன்வைக்க விரும்புகிறேன். அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய பல செய்திகள்ல ஒரு செய்தியை நான் உங்களுக்கு அறிமுக உரையில சொல்ல விரும்புகிறேன். அந்த ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இஸ்லாம் உலகத்திற்கு சொல்கிற அந்த செய்தியில தலையாய செய்தி அது, மனிதர்கள் அனைவரும் சகோதரர்கள். இது இஸ்லாம் எடுக்கக்கூடிய செய்தி. இந்த சகோதரர்கள் என்பதை எல்லாருமே சொல்லத்தான் செய்யறாங்க. இஸ்லாம் சொல்வதை போலவே நாம் எல்லாம் மேடையில பேசும்போது கூட ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் சகோதரர்கள் என்ன கூப்பிடுவாரு. அது மேடைக்கு கூப்பிடுற மாதிரியான அது போலித்தனமான அழைப்பை நான் சொல்லவில்லை. இஸ்லாமும் சகோதரத்துவத்தை சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், எல்லாரையும், அதாவது முஸ்லிமா இருந்தாலும் இந்துவா இருந்தாலும் கிறிஸ்தவனா இருந்தாலும் மதமே இல்லைன்னு சொல்றவனா இருந்தாலும் எல்லாருமே சகோதரர்கள் என்ற செய்தியை இஸ்லாம் உலகத்திற்கு சொல்லுது. எப்படி சொல்லுது என்று கேட்டா, ஆணி வேர்ல இருந்து இஸ்லாம் அந்த செய்தி எடுத்து வைக்கிறது. எப்படி எடுத்து வைக்கிறது? சகோதரர்களேன்னு சொல்லிட்டு போகாம எப்படி சகோதரர்கள் தெரியுமா என்ற செய்தியை உலகத்திற்கு இஸ்லாம் சொல்லுகிறது. கடவுள், இறைவன், அல்லாஹ் ஒரே ஒரு ஜோடியை தான் படைத்தான். இஸ்லாம் உலகத்திற்கு விடுக்கிற செய்தி. சகோதரத்துவத்தை உண்மையிலேயே சகோதரத்துவம் என்று சொல்கிறது. ஃபார்மாலிட்டி சகோதரத்துவம் இல்ல, உண்மையாகவே நிஜமாகவே ஒரு முஸ்லிமும் இந்துவும் சகோதரன் தான். நிஜமாகவே ஒரு கிறிஸ்தவனும் ஒரு முஸ்லிமும் சகோதரன் தான். அது எப்படி நிஜமாகவே சகோதரன் ஆவான் என்று கேட்டால், உங்களுடைய அப்பனும் என்னுடைய அப்பனும் ஒன்னு சொன்னா நிஜமா சகோதரர் தானே. எங்க அப்பன் உங்க அப்பன், எங்க பாட்டன் உங்க பாட்டன் ஒன்னு சொன்னா உண்மையா நம்ம சகோதரர் ஆயிடுவோம் இல்லையா? இஸ்லாம் எப்படி மெசேஜ் கொடுக்குதுன்னு கேட்டா, மனிதர்களே நான் நேரடியாக படைத்தது ஒரு ஜோடியை தான். இஸ்லாம் சொல்லுது, உலகத்துக்கு சொல்ற செய்தி. கடவுள் சொல்வதாக அந்த செய்தியை சொல்லுகிறது. ஒரே ஒரு ஆண் ஒரே ஒரு பெண், அதுல இருந்துதான் இவ்வளவு பெருகி இருக்கிறோம். நீங்க முஸ்லிமா இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், கிறிஸ்தவனா இருக்கலாம், எவனா வேண்டாலும் இருங்க. அந்த ஆதம் என்ற ஒருவருக்கும் ஹவ்வா என்ற அந்த அம்மாவுக்கும் பிறந்த மக்களின் வழித்தோன்றல்கள் தான் நீங்கள் அத்தனை பேரும். நிஜமான சகோதரர்கள் இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாம் வந்து மனித குலத்துக்கு சகோதரன் சொல்லும் பொழுது, ஒரு தாய்க்கும் ஒரு தந்தைக்கும் பிறந்த ரெண்டு அண்ணன் தம்பிகள் இருந்தால், அண்ணன் வந்து பிறப்புல உயர்ந்தவன் என்றோ தம்பி வந்து பிறப்பால் தாழ்ந்தவன் என்றோ நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒரு தாய் தந்தைக்கு ரெண்டு பேரும் பிறந்திருக்கிறாங்க. இவனும் பிறப்புல ஒரு தாய் தந்தைக்கு தான் பிறந்தான், அவன் அதே தாய் தந்தைக்கு பிறந்தான் என்று சொல்லும் பொழுது பிறப்பால் ஒருவனை சிறந்தவன் என்றோ மற்றவனை தாழ்ந்தவன் என்றோ சொல்ல முடியாது. இஸ்லாம் அந்த சித்தாந்தத்தை உலகத்துக்கு வைக்கிறது. நீங்க எல்லாருமே இப்ப இன்னைக்கு வந்து 650 கோடி மக்கள் உலகத்துல வாழ்றாங்களா? இந்த 650 கோடி மக்கள் ஒரு 30 வருஷத்துக்கு முந்தைய இருந்தாங்களா? 300 கோடி தான் இருந்தாங்க. இப்ப 650 கோடி மக்கள் வாழ்றோம்னு சொன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 300 கோடி பேர் தான் இருந்திருப்பாங்க. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா உலகத்துல மொத்தமே 100 கோடி பேர் தான் இருந்திருப்பாங்க. இன்னொரு 500 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா உலகத்துல ஒரு 50 கோடி பேர் தான் மொத்தமே இருந்திருப்பான். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னு சொன்னா உலகத்துல ஒரு 10 கோடி பேர் தான் மொத்தமே இருந்திருப்பான். ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனீங்கன்னு சொன்னா 5 கோடி பேர் உலகத்துல இருந்திருப்பான். ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனீங்கன்னு சொன்னா 1 கோடி பேர் இருந்திருப்பான். அதுக்கு மேல போனீங்கன்னா 50,000 பேர் இருந்திருப்பான். அதுக்கு மேல போனீங்கன்னா 10,000 பேர் இருந்திருப்பான். அதுக்கு மேல போனீங்கன்னா 100 பேர் இருந்திருப்பான். அதுக்கு மேல போனீங்கன்னா 25 பேர் இருந்திருப்பான். அதுக்கு மேல போனீங்கன்னா 4 பேர் இருந்திருப்பான். கடைசி 2 பேர் இருந்திருப்பான். அதான் இஸ்லாம். இன்னைக்கு இந்த 650 கோடியும் இப்படியே குறைச்சு 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 போனா எங்க போய் எண்டாகும் கேட்டா 2 பேர்ல போய் முடியும். அப்படிதான் இந்த மனித குலம் படைக்கப்பட்டதே தவிர ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனி அப்பன் கிடையாது, தனித்தனி மூலபிதா கிடையாது. கடவுளை படைக்கும் பொழுது ஒரு 15 ஜோடியை படைச்சு 15 பேரையும் 15 வகையான கேரக்டர்லையும் தகுதியிலையும் படைச்சு இருந்தா
நம்ம சண்டை போடுறதுக்கு அர்த்தம் இருக்குது. நான் என்ன மாதிரி அப்பனுக்கு பிறந்த, நீ என்ன மாதிரி அப்பனுக்குன்னு சொல்லலாம். படைச்சதை ஒரு ஜோடிதான் என்று சொல்லும் பொழுது நமக்குள்ள எண்ணத்துக்கு ரத்தத்துல எல்லாம் ஒன்னா இருக்கிறோம். கொள்கை ஏத்துக்கொண்ட கொள்கையில் வேறுபட்டிருக்கிறோம். படிப்புல வேறுபட மாட்டோமா? ஒருத்தன் 1ஆம் கிளாஸ் படிச்சிருப்பான், ஒருத்தன் 10ஆம் கிளாஸ் படிச்சிருப்பான், ஒரு தகப்பனுக்கு பிறந்தவன், ஒருத்தன் டாக்டரா இருப்பான். இந்த மாதிரி தகுதிகளில் நம்ம வேறுபட்டு இருக்கலாமே தவிர பிறப்பில் நம்ம எல்லாம் யார்? எல்லாம் ஒரே அப்பனுக்கு பிறந்த ஆளுக்குன்னு சொல்லி இஸ்லாம் இந்த சித்தாந்தத்தை உலகத்துக்கு சொல்லுது. எல்லாருமே சொல்லத்தான் செய்யறாங்க. இத இப்படி சொல்லல, யாரும் இவ்வளவு அழுத்தமா சொல்லல, இவ்வளவு தெளிவாக சொல்லவில்லை. இப்படி சொல்லித்தான் நபிகள் நாயகம் அவர்கள் காலத்துல என்ன நடக்குது என்று கேட்டா, சொன்னதோடு நிறுத்தி கொள்ளாம எல்லாரும் சகோதரர்கள் என்பதை செயலிலும் இஸ்லாம் செய்து காட்டுகிறது. அதான் இன்னைக்கு தேவை உலகத்துக்கு. உலகளாவிய சகோதரத்துவம் தான் தேவையா இருக்கிறது. இஸ்லாம் எப்படி செய்து காட்டுகிறது? இப்ப நம்ம நாட்டில் மனிதர்கள் வர்ணாசிரமத்தின் அடிப்படையில கூறு போடப்பட்டிருக்கிறார்கள். மனிதர்களை நீ உயர்ந்த ஜாதிக்காரன், நாங்க ஒரு நடுத்தரமான ஜாதி, நாங்க அதுக்கு கீழே உள்ள ஆளு, நீ மட்டும், நீ எல்லாத்துக்கும் கீழே உள்ளவன், உனக்கு எதுலையும் சேர்க்க இயலாது என்ற மாதிரி எல்லாம் மனித குலத்தை நம்ம நாட்டில் வர்ணாசிரமத்தின் அடிப்படையில, தொழிலின் அடிப்படையில, வர்ணத்தின் அடிப்படையில வேறுபடுத்தி வைத்திருக்கிறோம். நீங்க நாகரிகத்தின் உச்சிக்கு போய்விட்டதாக சொல்லுகிற ஐரோப்பிய மேலை நாடுகளுக்கு போனீர்களே, ஆனால் அங்க தோளுடைய கலரை வச்சுக்கிட்டு வித்தியாசப்படுத்திருக்கலாம். அவனு வேறுபடுத்துறான். நாங்க வெள்ளையா இருந்தா நாங்க சிறந்தவங்க, நீ நீக்கிறோ கருப்பா இருந்தா நீ மட்டமானவன் என்று சொல்லி இன்னைக்கு நாகரிகத்துக்கு உச்சிக்கு போயிட்டாங்கிறான். அங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், வெள்ளையா இருக்கிறவன் சிறந்தவனாகவும் கருப்பா இருக்கிறவன் தாழ்ந்தவனாகவும் கருதப்படுகிறான். அவனுக்கு தனி பள்ளிக்கூடம், இவனுக்கு தனி பள்ளிக்கூடம், அவனுக்கு தனி மருத்துவமனை, இவனுக்கு தனி மருத்துவமனை என்ற மாதிரி எல்லாம் தனி குடியிருப்புகளே தனித்தனியாக இருக்கிறது. வெள்ளையன் தப்பு செய்தானையானால் அவனை பிடிக்கிற போலீஸ்காரன் அடிக்க மாட்டான். கருப்பன் தப்பு செய்தானையானால் நாயை விட்டு கடிக்க விடுவான். டிவிலாம் பாத்தீங்களா? ஒரு நீக்குரோவை சேர்ந்த ஒருத்தர் தப்பு செஞ்சான்னு சொன்னா காவல்துறை பிடிச்சிட்டு போய் அவனை நாயை விட்டு கடிக்க விடுற காட்சிகள் எல்லாம் அவ்வளவுக்கு நிறவெறி தலைவிரித்து ஆடுகிறது. எந்த அளவுக்கு தலைவிரித்து ஆடுகிறது சொன்னா, அந்த எப்படி வேலை அந்த ஆடுது என்பதற்கு ஒரு சம்பவத்தை சொல்வதாக இருந்தால் உங்களுக்கு எல்லாம் தெரியும். உலகத்தில் மிகச்சிறந்த குத்துச்சண்டை சாம்பியனாக இருந்தவர் கேசியஸ் கிளே பலமுறை உலக சாம்பியனா தேர்ந்தெடுக்கப்பட்டார். இன்றைக்கு எப்படி நம்ம கிரிக்கெட் பைத்தியம் முடிச்சு நம்ம ஆளுக்கு அலைகிறாங்களோ, அந்த மாதிரி ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் குத்துச்சண்டை பைத்தியம் முடிச்சு அலைஞ்சாங்க. கிரிக்கெட் அவ்வளவு பிரபலியமாகல. அந்த உலக குத்துச்சண்டை நடக்குதுன்னா எல்லாருமே அந்த பேப்பர் பார்த்துட்டு இருப்பான். டிவிலாம் இப்ப கிடையாது, ரேடியோ தான். ரேடியோவில் உட்காந்து கேட்பான், அந்த முதல் ரவுண்ட்ல அவர் இத்தனை குத்து விட்டாரு, அத்தனை குத்து விட்டாருன்னு சொல்லி இதை உட்கார்ந்து கேட்கிற அளவுக்கு கிறுக்கு பிடிச்சி நாங்கெல்லாம் சின்னவர்களா இருக்கும்போது குத்துச்சண்டைக்கு அது மாதிரி அந்த கிரிக்கெட் பைத்தியம் மாதிரி குத்துச்சண்டை பைத்தியமா இருந்திருக்கிறோம். அந்த மாதிரி காலகட்டத்தில் கேசியஸ் கிளேங்கிற அமெரிக்காவை சேர்ந்த நீக்ரோ கருப்பர் அவர் குத்துச்சண்டை சாம்பியன் ஆகுறார், மீண்டும் சாம்பியன் ஆகுறார், மீண்டும் சாம்பியன் ஆகுறாரு. இப்படி தொடர்ந்து உலக குத்துச்சண்டை சாம்பியனா இருந்தும் கூட அமெரிக்க வெள்ளை அரசாங்கம் கருப்பர் என்ற ஒரே காரணத்திற்காக அவரை இழிவுபடுத்தியது, அவரை மட்டப்படுத்தியது, அவரை கட்டாயத்தில் ராணுவத்தில் சேருமாறு வற்புறுத்தியது. இவனை புகழடைய விடக்கூடாது, ராணுவத்தில் கட்டாயப்படுத்தணும் சொன்னா இந்த யுத்தத்தில் போட்டியில் கலந்து கொள்ள முடியாது என்றெல்லாம் சொல்லி அவனை நிர்பந்தப்படுத்தியது. அவ பார்த்தான், இவ்வளவு பெரிய உலகத்தில் என்னைய தெரியாத ஆள் யாரும் இல்ல, அவ்வளவு பெரிய ஸ்டாரா நான் உயர்ந்திருக்கிறேன், என்னைய இந்த பாடுபடுத்துறாங்களே என்று சொல்லி இந்த நிறவரியிலிருந்து நான் மீள்வதாக இருந்தால் அதுக்கு ஒரே வழி எல்லா மனுஷன் அண்ணன் தம்பின்னு சொல்லக்கூடிய இஸ்லாம்ங்கிற சித்தாந்தம் தான் என்று சொல்லி இன்னைக்கு முகமது அலி கிளையாக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கேசியஸ் கிளையாக இருந்தவர் அவ்வளவு புகழுடைய உச்சிக்கு போனால் கூட அவருக்கு முத்திரை தாழ்த்தப்பட்டவன், தீண்டத்தகாதவன், மட்டமானவன் என்று குத்தப்பட்ட முத்திரையை நீக்க முடியவில்லை. இஸ்லாம் நீக்கி காட்டு. எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, இன்னைக்கு மேற்கத்திய நாடுகள் தான் ரொம்ப நாகரிகத்துக்கு வழிகாட்டுகிறாங்க. இதுல வழிகாட்ட காணாம இதுல அந்த நிறவரியை கடைபிடிக்கிறாங்களே தோல்லை நிறுத்த வைத்துக் கொண்டு, அவ்வளவு வேணாம். நம்ம நாட்டில் தாழ்த்தப்பட்ட மக்கள் சொல்றாங்க, அதை நம்மளும் நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நம்மள உள்ளவர்களும் நடுத்தர ஜாதி நம்ம நினைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் நமக்கு அப்படி சொல்லி தந்திருக்கிறார்கள். உயர்ந்த ஜாதி என்று நம்ம நாமே சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்படி நம்ம நினைத்துக் கொள்ளக்கூடிய நம்ம என்ன செய்யறோம் கேட்டா, இவன் மட்டமானவன், இவன் கேவலமானவன் என்று நினைக்கிறோம். அது எந்த அளவுல இருந்தது என்று கேட்டால், இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை, ராணுவத்துறைங்கிறது ஒரு உயர்ந்த ஒரு துறை. அந்த துறைக்கு ஒருத்தர் மந்திரியா வந்தார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், பாபுஜி ஜெகஜீவன் ராம். பாபுஜி என்று அழைக்கப்படக்கூடிய ஜெகஜீவன் ராம் அவர்கள் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை மந்திரி வரைக்கும் வந்தார். எவ்வளவு பெரிய பதவின்னு பாத்தீங்களா? பிரதமருக்கு அடுத்த போஸ்ட் அன்னைக்கு இலாக்காவை பொறுத்த வரைக்கும்.
அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த பதவி வரைக்கும் அவர் வந்தார். ஆனால் அவர் தாழ்த்தப்பட்ட குலத்தில் பிறந்து விட்டார், இழிந்தவராக கருதப்பட்ட குலத்தில் பிறந்து விட்டார். அவ்வளவு உயர்ந்த பதவி அடைந்த ஒருத்தர் ஒரு காந்தி சிலையை திறந்து வைக்கிறார். மகாத்மா தேச விடுதலைக்காக பாடுபட்ட காந்திஜி அவர்களுடைய சிலையை திறந்து வைக்கிறார். உடனே என்ன செய்தார்கள் தெரியுமா? இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திறந்து வைத்த சிலையை தீட்டுப்பட்டு விட்டது என்று அதுக்கு சடங்கு நடத்திவிட்டுத்தான் மற்றவர்கள் மாலை போட்டார்கள். அப்ப என்ன, நீங்க பாதுகாப்புத்துறை பிரதமராக கூட நீங்கள் ஆகலாம், மனிதனாக முடியல. பாபு ஜெகஜீவன் ராம் அவர்கள் பாதுகாப்புத்துறை ராணுவ மந்திரியா ஆகுறாரு, மனுஷன் ஆகல, மனுஷனை மதிக்கலையே, மனிதனாக முடியவில்லை, மனிதனுக்குரிய மதிப்பை பெற முடியவில்லை. இப்படி தாண்டவம் ஆடுது பாக்குறீங்களே. இதையெல்லாம் மிஞ்சிய ஒரு காலத்தில் தான் நபிகள் நாயகம் பிறக்கிறாங்க. இப்ப நம்ம பாக்கிறோமே பாபு ஜெகஜீவன் ராமையும் கேசிஎஸ் கிளையையும், இதை விட மோசமான ஒரு சமுதாயத்திற்கு தான் நபிகள் நாயகம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக அனுப்பப்பட்டார்கள். அவர்களும் இப்படித்தான் மக்களை நடத்தினார்கள். நீக்ரோக்களை ஒரு மாதிரியா நடத்தினார்கள். குறைசி என்ற குலம் தான் உயர்ந்த குலம், அதுதான் நபிகள் நாயகம் கூட பிறக்கிறாங்க. எந்த குறைசிங்கிறது உயர்ந்த ஜாதி என்று அன்னைக்கு நினைத்துக் கொண்டிருந்தார்களோ அந்த ஜாதியில் தான் நபிகள் நாயகம் பிறக்கிறாங்க. அவன் என்ன நினைச்சுட்டு இருந்தான் தெரியுமா? நாங்க தான் பிறப்புல உசந்தவங்க, எங்களுக்கு நிகரா யாரும் கிடையாதுன்றான். மற்றவன் எல்லாம் மட்டமானவன் தாழ்ந்தவன் நினைத்துக் கொண்டிருந்தான். அந்த சமுதாயத்தில் பிறந்த நபிகள் நாயகம் அவர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? மன்னரையும் அடிமையையும் ஒரு வரிசையில ஒன்னா பள்ளிவாசல் நிக்க வச்சாங்க. பிலால் என்ற நீக்குரோவை பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு அழைக்கிற பொறுப்பு கொடுத்தார்கள். நபிகள் நாயகம் அவர்களை யாராவது சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் பிலாலை கேட்டுதான் உள்ளே போக முடியும். அவர்தான் பிஏ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்தரங்க செயலாளர் என்ற அளவிற்கு அந்த நீக்குரோவை, அந்த இரண்டாந்தர குடிமகனாக கருதப்பட்ட பிலாலுக்கு மரியாதை கொடுத்தார்கள். அப்ப இந்த மனிதன்கிற சகோதரன்கிற வார்த்தையை சொல்வது யாருக்கு எளிது, செஞ்சு காட்டுவது கஷ்டம். இஸ்லாம் அதை செஞ்சு காட்டுது. இஸ்லாம் உலகத்துக்கு சொல்லுது, அடே சகோதரன் சொல்லிட்டு சும்மா இருக்காத, சகோதரன் தான். ஒரு தட்டுல 2 பேரும் சோத்து போட்டு திண்டா தான் நீ சகோதரன் அர்த்தம். சகோதரர்களே, இது ஓட்டு பொறுக்கிற எல்லாரும் சொல்லிட்டு போயிடலாம், பெரிய விஷயமா? மேடையை போட்டுட்டு ஓட்டு வாங்குறதுக்காக வேண்டி எவன் வேண்டாம்னு சொல்லலாம். இதை சொல்வது அல்ல பிரச்சனை, செய்ய இயலுமா? நபிகள் நாயகம் அவர்கள் இதை செய்ததற்காகத்தான் அடிக்கப்பட்டார்கள். அவருடைய சாதியை சேர்ந்தவர்கள் அடிக்கப்பட்டார்கள், விரட்டப்பட்டார்கள், நாடு கடத்தப்பட்டார்கள், ஊரை விட்டு ஓடினார்கள். அதுக்கெல்லாம் காரணம் என்ன? தான் சார்ந்திருக்கிற இந்த ஜாதி செய்கிற அக்கிரமம், இந்த ஜாதி செய்கிற அநியாயம், அடக்குமுறை தவறு என்று முழங்கி அந்த தாழ்ந்தப்பட்ட ஒடுக்கப்பட்டவன் தோளில் கையப்பட்டார் பாருங்க. அது பிடிக்காமத்தான் அவர்களுடைய சித்தப்பன், பெரியப்பன், மாமா இவன்கள் எதிர்த்தார்கள். நபிகள் நாயகத்தை எதிர்த்தால் யார் வெளியிருந்து வந்து எதிர்த்தாங்களா? நபிகள் நாயகத்துடைய சித்தப்பா, பெரியப்பா எதிர்த்தார்கள். ஏன் எதிர்த்தார்கள்? கோடாரி காம்பா வந்து தொலைச்சிட்டானே, நம்ம எவ்வளவு அந்தஸ்தோட இருந்தோம், எவ்வளவு கௌரவமா இருந்தோம், நமக்கு முன்னாடி கை கட்டி நின்றாங்களே, இப்ப 2 பேரும் கையில தோல் கை கோர்த்துட்டு போறாரு, இவரு அநியாயத்துக்கு நம்ம குலப்பெருமையை கெடுத்துட்டாரே. இந்த மாதிரியான ஆத்திரத்தின் உச்சிக்கு சென்றுதான் நபிகள் நாயகம் அவர்களை விரட்டினார்கள். விரட்டினாலும் அதைத்தான் சொன்னார் நபிகள் நாயகம். அடிக்கப்பட்டாலும் அதைத்தான் சொன்னார். சொத்து சுகங்கள் இழந்தார், அதைத்தான் சொன்னார். பல உயிர்களை இந்த கொள்கைக்காக பலி கொடுத்தார், அப்போ அதைத்தான் சொன்னார். வளையல நெளியல, இந்த மக்களை சகோதரர்கள் ஆக்காமல் ஓய மாட்டேன் என்று சொன்னார். ஒரு சந்தர்ப்பத்திலும் அதுல காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை, ஒரு நேரத்திலும் அதுல வளைஞ்சு கொடுக்கவே இல்லை. ஒரு நேரத்திலும் வசந்தவன் தான், தாழ்ந்தவன் நீ இல்ல, என்னப்பா நீ இல்ல, யார் உனக்கு தெரியும், அப்பன்னு தெரியாதா என்று பேசுவோமே, அந்த மாதிரி பேச்சுகளுக்கான வாசலை எல்லாம் இருக சாத்தினார் நபிகள் நாயகம் அவர்கள். அப்ப இஸ்லாம் உலகத்துக்கு சொல்ற செய்தியில முக்கியமான செய்தி இதுதான். என்ன செய்தி? இதான் இன்னைக்கு தேவை. மற்ற சித்தாந்தங்கள், வழிபாட்டு முறைகளை எல்லாம் விட இன்னைக்கு உலகத்துக்கு முக்கியமா தேவை என்ன? ஒரு மூலபிதாவிலிருந்து வந்தோன்னு உணரணும். இதை எல்லா மதத்தவரும் உணரணும், எல்லா சாதியும் உணரணும். இதை இப்படி உணர்ந்துட்டோம்னு சொன்னா சண்டை வேலை இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வந்தா பேசிட்டு இருக்க மாட்டோமா? அண்ணன் தம்பிக்குள்ள விவகாரம் இருந்தா கத்திக்கிட்டா போவோம். அப்படி சில பேர் மிருகவெறி பிடிச்ச 4 பேர் இருப்பான். எல்லா அண்ணன் தம்பி அப்படியா இருப்போம்? அப்படி இருக்க மாட்டோம். 1000 அண்ணன் தம்பியில ஒரு அண்ணன் தம்பி அப்படி போவான், அறுவலை தூக்குறோம் இருப்பான். மற்றவெல்லாம் என்ன பண்ணுவோம்? பேசி தீர்த்துக்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்ம அதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். முஸ்லிம்களுக்கும் மீன் பிடிக்கிற சமுதாய சகோதரர்களுக்கு மத்தியில் பிரச்சனை வரலாம், தலைவர்கள் வழியாக பேசி தீர்த்தால் தீர்ந்துரும் பிரச்சனை. மீனவர்களுக்கும்
அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மத்தியில பிரச்சனை வரலாம். அதுக்கு அறுவலத்துக்கு தேவையில்லை. அண்ணன் தம்பிகளா பேசிட்டு இருக்கலாம். எந்த ரெண்டு சமுதாயத்துக்கு மத்தியில பிரச்சனை வந்தாலும் பேசி சுமூகமான முறையில தீர்க்க முடியுமாண்டா? முடியும். தலைவர்கள் சரியான முறையில கவனிப்பாக இருந்து கொண்டீர்களே ஆனால் கண்டிப்பா அது நடக்கும். அதுதான் இன்னைக்கு உலகத்துக்கு சொல்லக்கூடிய இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி. இந்த செய்தியை இஸ்லாம் அழுத்தமா சொல்லுது. நீங்க ஹஜ்ஜி பெருநாள் நீங்க பார்த்திருப்பீங்க. ஹஜ்ஜி கடமை அங்க பாத்தீங்கன்னா அந்த உலக சமத்துவத்தை அப்படி கண்ணால பார்க்கலாம். வெறும் வார்த்தையால் சகோதரர்கள் சொல்லிட்டு நடைமுறைப்படுத்தாம இருக்கிறாங்க. அப்படி மார்க்கம் அல்ல. அங்க ஹஜ்ஜில போனீங்கன்னு சொன்னா உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் வருவாங்க. ஐரோப்பியன் வருவான். ஐரோப்பியன் யாரு? தக்காளி பழ மாதிரி தளதளன்னு இருப்பான். அவன் கிட்ட கூட இவனை உட்கார விட மாட்டான். அந்த ஐரோப்பியன் வந்து பின் வரிசையில் நிற்பான். அந்த ஐரோப்பியனால் மட்டமானவன் என்று கருதப்பட்ட நீக்குரோ முன் வரிசையில் நிற்பான். தொழும்போது அவனுடைய பாதம் இவனுடைய தலையில உரசும். ஏண்டா மிதிச்சேன்னு கேட்க மாட்டான். இந்த ஐரோப்பியனுடைய தலையில் நீக்குரோவுடைய பாதம் உரசும். கேட்பானா? கேள்வி கேட்பானா? அதை கண்ணால பாக்குறீங்க. டிவியில ஒளிபரப்பி காட்டுறான். அத்தனை கலரு, அத்தனை ஜாதி, அத்தனை வர்ணம், அத்தனை எல்லாம் சேர்ந்திருக்கு. ஆனாலும் அங்க வந்து சகோதரத்துவம் தான் பேணப்படுகிறது. எவன் வந்தா நான் தான் முதல்ல, பிந்தி வந்தவன் பின்னாடி. யாருக்கு பக்கத்துல யார் நிக்கலாம், யாரும் யாரையும் தீண்டக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இப்படி ஒரு சித்தாந்தத்தை உலகத்திற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தியில் ஒரு முக்கியமான செய்தி இது. நீங்கள் நம்ம எல்லாருமே, இது இஸ்லாத்துக்கு உள்ள செய்தி மாத்திரம் இல்ல, எல்லா சமுதாயத்துக்கும் உள்ள செய்தி, மனித குலத்துக்கு உள்ள செய்தி. அப்ப மனித குலத்துக்கு உள்ள இந்த செய்தியை நம்ம பேணி நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு போகிறோம். குமார் ஆர்எஸ் கேளுங்கம்மா. மதம் விட்டு மதமாவது தவறா? இதான் கேள்வி. சரி, ஆர்எஸ் மங்கலத்தை சேர்ந்த சகோதரர் குமார் அவர்கள் கேட்கிறார்கள், ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு மாறுவது தவறான்னு கேட்கிறார். அப்படி தவறு என்று நாங்க சொன்னா நாங்களே முஸ்லீமா இருக்க முடியாது. நாங்கெல்லாம் மாறின ஆளுக்கு தான். வணங்குதா? இங்க இருக்கிற இந்தியாவில் இருக்கிற 20 கோடி முஸ்லீம்களும் யாருன்னு கேட்டீங்கன்னா அரபு நாட்டில இருந்து நாங்க யாரும் இறக்குமதியே கிடையாது. நாங்களும் இந்த மண்ணில் பிறந்து இங்க எல்லாரும் கடைபிடிச்ச மதங்களை தான் கடைபிடிச்சிட்டு வந்தோம். ஒவ்வொரு காரணத்திற்காக வேண்டி, இந்த தீண்டாமை அடக்குமுறை பலவித நோக்கங்களுக்காக வேண்டி எங்களுடைய அப்பன் பாட்டன்மார்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எங்கள 2 தலைமுறைக்கு முந்தி, 3 தலைமுறைக்கு முந்தி, 4 தலைமுறைக்கு முந்தி அப்படி இஸ்லாத்தை கொள்கை ஏற்றுக்கொண்டவர்களை தானே தவிர நாங்க யாரும் வெளியிலிருந்து வந்து கிடையாது. நாங்க 4 தலைமுறைக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் பின்பற்றக்கூடிய மதத்தை தான் நாங்களும் பின்பற்றி இருப்போம். அப்படித்தான் வரலாறு. அதனால மதம் விட்டு மதம் மாறுவது என்பது ஒரு கட்சியிலிருந்து ஒரு கட்சிக்கு மாறுற மாதிரி கொள்கை அடிப்படையில் உள்ளதானே. ஒருவருக்கு இந்த கொள்கை பிடிக்கும், இது சரின்னா இதை தான் ஏத்துக்குருவாரு, அது சரின்னு பட்டா அதான் ஏத்துக்குருவாரு. எது தவறு என்று கேட்டால், பணம் கொடுத்து நீ எங்க மார்க்கத்துக்கு வந்தால் உனக்கு வீடு தர்றேன், எங்க மார்க்கத்துக்கு வந்தா நான் வேலை வாய்ப்பு தர்றேன், எங்க மதத்தை நீ ஏத்துக்கிட்டேன்னு சொன்னா உனக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தர்றேன், இந்த மாதிரியான அடிப்படையில வந்து ஆசை வார்த்தை காட்டி கொள்கை அடிப்படையில் இல்லாமல் இந்த வேலையை செய்வார்களேயானால் அது இஸ்லாமிய அடிப்படையில் தவறு. அதே மாதிரி மிரட்டி பயங்காட்டி இஸ்லாத்தை ஏத்துக்கல தலையை சீவிடுவேன், இது மாதிரி செய்தார்களே ஆனால் அப்படி செஞ்சதில்லை, பொய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி எந்த ஒரு காலத்தில் நடந்தது கிடையாது. அதுவே கேள்வியா நீங்கள் கேட்டீங்கன்னா ஆதாரத்தோடு சொல்லுவேன். அந்த மாதிரி மிரட்டி ஒருவரை மதத்தில் சேர்ப்பதாக இருந்தால் அதுக்கு சேர்ந்தாரையானால் அது தவறே தவிர, ஒருவர் அவருக்கா ஒரு மதம் பிடித்திருக்கிறது, இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கை அவருக்கு பிடிச்சிருக்கிறது, அல்லது புத்த மதம் சொல்லக்கூடிய கொள்கை பிடிச்சிருக்கிறது, அல்லது இந்து மதம் சொல்லக்கூடிய கொள்கை பிடிச்சிருக்கிறது, எந்த கொள்கை ஒருவருக்கு பிடிக்குதோ அந்த கொள்கையிலான ஒருவர் இருக்க முடியும். ஒரு கட்சியில் இருக்கிறவன் இந்த கட்சி விட்டு மாறவே கூடாது காலமெல்லாம் சொல்ல இயலுமா? இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள். இஸ்லாமும் அந்த உரிமையை மதிக்கிறது. மதம் விட்டு மதம் மாறுவதை குற்றம் என்று யாரும் நினைக்க கூடாது. ஒரு முஸ்லீம்ல இருந்து ஒருத்தன் போனா கூட அதுக்கு பெருசா நம்ம அழட்டிக்கிற கூடாது. ஒரு இந்துல இருந்து ஒருத்தன் இன்னொரு மதத்துக்கு போயிட்டா கூட அதை அழட்டிக்கிற கூடாது. ஒரு கிறிஸ்துவத்துல இருந்து இன்னொருத்த மாறிட்டா கூட அவன் உரிமையை தேர்ந்தெடுத்து போறான். ஆன்மீகத்தில் உள்ளது அவன் நன்மைக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய வழிமுறை. அவனுக்கு எது நல்லதுன்னு தெரியுதோ அதை ஏத்துக்கிட்டு போனான், அதை எடுத்துக்கொள்ளணும். இதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு. கட்டாயப்படுத்தக்கூடாது. இஸ்லாம் தெளிவா லா இக்ராஹ ஃபித்தீன் குர்ஆன்ல இருக்கிறது. இந்த மார்க்கத்தில் நிர்பந்தப்படுத்தல் என்பது அறவே இல்லை, கட்டாயப்படுத்தக்கூடாது. அதான் தப்பு. ராமு கற்காத்தகுடி, எல்லாரும் சகோதரன் சொல்றீங்க. ஒரு இந்துவை சேர்ந்தவனையோ இல்ல ஒரு கிறிஸ்தவனை சேர்ந்தவனையோ பள்ளிவாசல சேர்ப்பீங்களா? அதான் பள்ளிவாசல அனுமதிப்பீங்களா? அழகான கேள்வி. எல்லாரும் சகோதரங்கிறீங்களே, ஒரு இந்துவையோ கிறிஸ்தவரை பள்ளிவாசல்ல அனுமதிப்பீங்களான்னு கேட்கிறாங்க. தாராளமா அனுமதிக்கலாமே.
நபிகள் நாயகம் அனுமதிச்சிருக்கிறாங்க, நாங்க அனுமதிப்போம், யார் நீங்கள் வருவது இல்லை. பள்ளிவாசல்ல அந்த ஒழுங்குகள் சில வச்சிருப்பாங்க, எல்லாம் கழுவிட்டு அது மாதிரி நடந்து கொண்டார்களே. ஆனால் பள்ளிவாசல்ல சென்னை போன்ற சென்னையெல்லாம் விட்டுருங்க, இன்னைக்கு அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள்ல எல்லாம் இஸ்லாம் வந்து பயங்கரமா பரவுது. எப்படி பரவுது தெரியுமா? அங்க உள்ள கிறிஸ்தவ மக்கள் வந்து பள்ளிவாசலுக்கு வர்றாங்க, வந்து தொழுகை நடக்கும்போது உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. என்ன ஒரு மாதிரியா வணங்குறாங்களே, கை காலெல்லாம் கழுவுறாங்க, பாத்ரூம் போறதுக்குலாம் வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க, நீட்டா வந்து உட்கார்றாங்க, எந்த விதமான ஒரு அருவருப்பான ஒண்ணுமே இல்ல. அவங்களா கடவுள்கிட்ட கேட்கறாங்க, நல்லா இருக்குதே இப்படின்னு சொல்லி தான் இஸ்லாத்தை நோக்கி வர்றாங்க. அங்குள்ள மக்கள்லாம் வந்த பிறகு பள்ளியில் அனுமதிக்கிறது இல்ல. அமெரிக்காவுல, பிரிட்டன்ல உள்ள பள்ளிவாசல் எல்லாம் பாத்தீங்கன்னா தொழுகை ஒரு பக்கம் நடந்திருக்கு, 25 பேர் உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் யாருன்னு கேட்டா இவங்க என்ன செய்யறாங்கன்னு பாக்குறதுக்காக வர்றவங்க. அவர்களை வந்து இன்றைக்கு அனுமதிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஊர்ல நீங்க பள்ளிவாசல் வரல, இவங்களை அனுமதிக்கலன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா காலங்காலமா ஏற்படுத்தின அந்த நீ வேற நான் வேற இருந்துச்சுல ஒரு கசப்பு, அந்த கசப்புகள் அதை உண்டாக்கி இருக்கிறது. இஸ்லாத்தில் அப்படி கிடையாது. இஸ்லாத்துல நபிகள் நாயகம் காலத்துல வந்து ஒரு கிராமவாசி ஒருத்தர் வெறும் பள்ளிவாசலுக்குள்ள வர்றாரு, அவசரமா அவருக்கு யூரின் சிறுநீர் கழிக்க வேண்டி இருக்கிறது, பள்ளியில சிறுநீர் கழிச்சு கொண்டு போயிட்டார். பிடிங்கிறாங்க எல்லாரும், இரி அவர் கழிக்கட்டும் கூப்பிட்டு வந்து இந்தாப்பா இது வந்து இறைவனை வணங்குறதுக்குரிய இடம், சிறுநீர்லாம் கழிக்காதீங்க, வரக்கூடாதுன்னு சொல்லல, சிறுநீர் கழிக்க கூடாது மாதிரி பள்ளிவாசல்னா நீங்க அந்த மொசைக் போட்டு அந்த மார்பிள் போட்டு அப்படி நினைக்காதீங்க. இந்த மாதிரி மண்ணு அந்த காலத்துல மண்ணா இருந்தோம்னு பார்த்தாரு, நல்ல மறைவிடமா இருக்கு, சூப்பரா இருக்கு, யூரின் பாஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. அவரை கூப்பிட்டு நபிகள் நாயகம் பண்ணாங்க, இனிமேல் பண்ணாதீங்க, தொழுகிறதுக்குள்ள இடம் சுத்தமா இருக்குன்னு இந்த மாதிரி வேலை எதுவுமே பண்ணாதீங்க, வராதீங்கன்னு சொல்லல. அதான் இஸ்லாத்தினுடைய இது. பள்ளிவாசலுக்கு வந்து யாரு வேண்டாலும் வரலாம். குர்ஆன்ல என்ன இருக்குன்னு கேட்டா மக்காவில் ஒரு ஆலயம் இருக்கிறது, அதுக்கு வந்து மற்ற ஆலயங்களை விட கூடுதலான சட்டம் இருக்குங்க. மக்காவில் உள்ள ஆலயத்துல புற்புண்டுகளை கூட கிள்ளக்கூடாது, பறவைகளை வேட்டையாடக்கூடாது, இது மாதிரி எக்ஸ்ட்ரா சட்டம் இருக்கிறதுனால அதுல மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் வரணும்னு ஒரு சட்டம் இருக்கிறது குர்ஆன்ல. அந்த சட்டத்தில் இருந்து மற்ற பள்ளிகளுக்கு அந்த சட்டம் இல்லைங்கிறதும் இருக்கிறது. உலகத்தில் உள்ள எந்த பள்ளி வாசல்ல வேண்டுமானாலும் முஸ்லிம்கள் விளங்காம அனுமதிக்காமல் இருப்பார்களே ஆனால் அவர்கள் அனுமதிக்க வேண்டும். நீங்கள் விளங்காம போகாம இருப்பீர்களே ஆனால் நீங்களும் போக வேண்டும். பார்க்கணும் என்ன நடக்குது, என்ன செய்யறாங்க, பள்ளிவாசல் நடக்குதா, அது ஒரு மூடு மந்திரமாவே இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். அது என்னன்னு தெரிந்து கொள்வதற்காக வேண்டி போவதற்கு தடை கிடையாது, மார்க்கத்தில் தடை இல்லை. பெயர் முத்துத்துறை, தொண்டி. நான் விண்டியில இந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் சொல்லியிருக்கீங்க, ஆனா இருந்தாலும் ஒரு சிறிய அதுல ஒரு கடைசி ஆன்சர் கிடைக்கல. சரி, எப்படின்னா இந்த பசுவதை அப்படிங்கிறதுக்கு நீங்க ஆன்சர் சொல்லியிருக்கீங்க, எல்லாமே கால்நடைகள் தான், ஆனா அதே மாதிரி பசுவை நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா பசு என்பது ஒரு தாய் மாதிரி உள்ளது, எல்லா மனித இனத்தையும் காப்பாற்றக்கூடியது. ஒரு தாய் வந்து குழந்தைய பிறந்த இடத்திலே போட்டுட்டு போயிட்டா கூட அந்த பசும்பாலை வச்சு அது உயிர் வாழ்ந்துடும். அது தாய்க்கு சமமா மதித்து தான் இந்துக்கள் வந்து அதை பண்றதில்ல. ஆனா அதை வந்து நம்ம முஸ்லிம் இனத்தவர்கள் அதை சாப்பிடுறாங்க. அதுக்கான விளக்கங்கள். அதாவது பசு வந்து நமக்கு பால் தருது, பால் தரும்போது அது தாயுடைய ஒரு அந்தஸ்துக்கு வந்துருது அப்படின்னு சொல்றாங்க. அது தராட்டால் நம்ம எடுத்துக்கிறோம், அதுவா நமக்கு தருது, நம்ம எடுத்துக்கிறோம். அது கன்றுக்கூடிய பாலை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், எடுத்துக்கொள்றோம். கேள்வி சரிதான். ஆனால் பசு தரக்கூடிய அந்த வேலையை தான் காஷ்மீருக்கு போனீங்கன்னா ஆடு தருது. இப்ப நம்ம வந்து நம்ம ஊர்ல பசுல எல்லாம் எத்தனை, ஒரு 2 லிட்டர் பால் கறக்குமாங்க? இல்ல உயர் ஜாதி இல்ல, சாதா மாடு 2 லிட்டர் கறக்கும்ல. 2 லிட்டர் கறக்கக்கூடிய ஆடு இருக்குது. 2 லிட்டர் கறக்கிற மாடு இருக்கிற மாதிரி காஷ்மீருக்கு போனீங்கன்னா 2 லிட்டர் கறக்கக்கூடிய ஆடு இருக்குது. அரபு நாட்டுல 2 லிட்டர் கறக்கக்கூடிய ஆடு இருக்குது. இன்னும் சொல்ல போனா காந்தி அவர்கள் வந்து ஆட்டுப்பாலை குடிச்சு தான் வாழ்ந்தார். ஒரு ஆடு வளர்த்தாரு, அதுல உள்ள பால் தான் அவருக்கு உணவா இருந்துச்சு. ஆட்டுப்பால் நிலக்கடலைன்னா அவருக்கு உணவுன்னு கேள்விப்படுறோம் இல்லையா? வட இந்தியாவுல வந்து 2 லிட்டர் கறக்கக்கூடிய ஆடுகள்லாம் இருக்கிறது. அப்ப மாடு பால் தருது. இன்னும் சொல்ல போனா ஆட்டுப்பால் வந்து மாட்டுப்பாலோட ஆரோக்கியம் கூடுனது. மாட்டுப்பாலை விட ஆட்டுப்பால், அதனால காந்தியே ஆட்டுப்பாலை தேர்ந்தெடுத்தாரு. மாட்டுப்பால் தாராளமா கிடைக்கிற ஒரு பகுதியில் இருந்தும் கூட அவர் ஆட்டுப்பாலை செலக்ஷன் பண்ணது காரணம் என்னன்னு கேட்டா ஆட்டுப்பால்ல இந்த பிரச்சனை, நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்குது அப்படிங்கறதுக்காக செஞ்சார். இப்ப நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா பால் தருது என்ற காரணத்திற்காக நம்ம அது ஒரு அதுக்கு தாய் அந்தஸ்து நீங்க கொடுக்க வந்தீங்கன்னா எருமை மாடு நமக்கு பால் தருது. அதுதான் இன்னைக்கு நிறைய தட்டுப்பாடை வந்து நீக்கிறதுக்கு அதான் உதவுது. பசும்பால் கூட ஜாஸ்தி கிடையாதுங்க, எருமை தானங்க ஜாஸ்தியா பால் கறக்கும். பசுவை விட லாபகரமா இருக்கிறவங்க எருமை மாடு தானே வாங்குறாங்க. அப்ப எருமை பால் நமக்கு யூஸ் ஆகுது.
மாட்டுப்பால் யூஸ் ஆகுது, ஆட்டுப்பால் அதே மாதிரி யூஸ் ஆகுது. ராஜஸ்தானுக்கு அரபு நாட்டுக்கு போனீங்கன்னா ஒட்டகப்பால். ராஜஸ்தான் அரபு நாட்டில் என்னன்னு கேட்டா ஒட்டகம் தான் அவன் அதை அவன் திங்கிறான். ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய, இன்னும் சொல்ல போனா நம்மளை விட இந்து மதத்தை அதிகமா பின்பற்றக்கூடிய மார்வாடிஸ் இருக்கக்கூடிய மாநிலம் தான் ராஜஸ்தான். அந்த ராஜஸ்தான்ல அந்த ஒட்டகத்தை சவாரி பண்றான், அறுத்தும் சாப்பிடுறான், அந்த ஒட்டகத்துல பால் கறந்து குடிக்கவும் செய்யறான். அப்ப அது எதுக்கு நம்ம சொல்றோம்னு கேட்டா, பால் தருது என்பது வேற. பால் தரும்போது எவனும் அதை சாப்பிட மாட்டான். என்ன லாபம் வருதுல? எப்ப அது சாப்பிடுற பேச்சு வரும் தெரியுமா? அதனால் லாபம் இல்லை என்பதுதான் ஒருத்தன் சாப்பிடுவாங்க. மாட்டுல இருந்து எனக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபாய் வருமானம் வருதுன்னா நான் எனக்கு இருக்கா பொன்முட்டை இடு வார்த்தை அறுத்தான் பாருங்க, அப்படி நம்ம செய்வோமா? நம்ம பார்த்து அறுத்தா உண்மைலாம் போயிருமே. அப்ப எனக்கு மாட்டுல பால் வருது, 200 ரூபாய் வருமானம் வருதுன்னா நான் அறுக்க மாட்டேன். எப்ப மாடுகள் வந்து சந்தைக்கு வரும், அடிமாட்டுக்கு எப்ப போகும்னு சொன்னா, இது இனிமே பொதி சுமக்காது, வண்டியிலையும் பூட்ட இயலாது, கலப்பையும் இன்றைக்கு மாட்ட இயலாது, கறவைக்கும் யூஸ் ஆகாது, கன்றுக்குட்டியும் போடாது. இப்படி ஒரு நிலைக்கு அந்த மாடு வரும் பொழுது அந்த மாட்டை ஒண்ணு செய்யக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா குடியானவனுக்கு நஷ்டமா இல்லையா? ஒரு குடியானவன், ஒரு விவசாயி, நம்ம பகுதியில் உள்ள ஒரு 1/2 ஏக்கர் 1/4 ஏக்கர் வைத்துக் கொண்டு கூட விவசாயி பால் இல்லாத ஒரு மாட்டுக்கு எப்படி வைக்க போட்டு இருப்பான்? காசு செலவழிக்க முடியுமா? அவனுக்கு லாபம் இருந்தா தான் வைக்க போடுவான், புண்ணாக்கு வாங்கி போடுவான். பாலை இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்ப என்ன செய்யணும்? நீ வைக்க கூடாது, அந்த சாப்பிடக்கூடாது நீங்க சொன்னீங்கன்னா அவன் அதை வைத்துக் கொண்டு அவனுக்கு சோத்துக்கு கஷ்டப்படும். இந்த காலத்துல வறட்சி, பஞ்சம், வைக்கலாம் கிடைக்காது, வைக்கலாம் அநியாய ரேட்டா இருக்கு, தாறுமாறா வித்துக்கிட்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல பால் தராத ஒரு பசுமாட்டை பராமரிக்கிறது தத்துவார்த்த ரீதியா நடைமுறைக்கு சரியா வருமா? இப்ப நானே ஒரு குடியானவனா இருந்து இந்த மாதிரி இந்த கேள்வி கேட்ட ஐயா இருக்க, அவங்களே ஒரு குடியானவரா இருந்து அவங்கள்ட்ட ஒரு 5 மாடு இருந்து 5 மாடும் பால் கறக்கிற நிப்பாட்டி அப்படி ஒரு நிலையில இருந்தா நம்ம என்ன முடிவு எடுப்போம்? அதான் செய்றீங்களா? அப்ப எந்த கஷ்டத்துல இருக்கு, அதை பால் கறக்காத ஒரு நிலை வரும் பொழுது ஒரு குடியானவன் என்ன செய்யணும்னு கேட்டா அங்கதான் தள்ளி விட்டுருவோம். நமக்கு பயன் தர வேண்டி எடுத்துக்கொண்டோம், இப்ப பயன் தரவில்லை. பயன் தரலாம் என்ன செய்யணும்? எதுல பயன் இருக்கோ தோல் யூஸ் ஆகும், கறி யூஸ் ஆகும், திங்கிறவன் நின்று போறான். விடு, எனக்கு 500 ரூபாய் கூடுறா, முடிஞ்சு போச்சு, 2000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போ இப்படின்னு சொல்வது இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கும் பிராக்டிக்கலாக அது சாத்தியமானது. அதனாலதான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, பயன் தருதுன்னு. எது பயன் தரல? நான் கேட்கிறேன், மாடு மட்டும்தானே பயன் தருது? நமக்கு எல்லாமே பயன் தரும். எல்லா ஜீவன்களாலையும் நமக்கு என்ன இருக்கு? பயன்கள் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அதுக்காக வேண்டி இப்ப நாயினால பயன் ஏற்படத்தான் செய்யுது. அதுக்கு நமக்கு ஒரு காவல் காக்குது. நாய் அளவுக்கு நன்றி உள்ளது இருக்குமா? மாட்டெல்லாம் சேர்க்க இயலுமா? மனுஷனுக்கு ரொம்ப நெருக்கம்னு சொல்வதாருன்னா எதை சொல்லணும்? நாயத்தான் தாயா வணங்கலாம். ஏன்னு கேட்டா அது நம்மளை காப்பாத்துது, ஓடி வந்து உசுர கொடுக்குது. ஒரு மாடு நம்மளை எவனாவது குத்த வரும்போது கத்தியை குத்த வரான்னு வைக்கல, மாடு காப்பாத்த வருமா? அது பாட்டு நின்றுட்டு இருக்கும். தாயில காப்பாத்த வரணும்ல, தாய் மாதிரி ஓடி வர்றது எது? கேரக்டர் எடுத்து பாத்தீங்கன்னா நாய்க்கு தான் அந்த கேரக்டர் கொடுக்கலாம். இப்படி ஒவ்வொன்றிலையும் ஒரு கேரக்டர் இருக்கும். இதுக்காக வேண்டியெல்லாம் ஒரு முடிவு எடுத்த முடிச்சுன்னா உலகத்துல வாழ இயலாது. மனிதன் தன்னுடைய நன்மைக்காக வேண்டி உள்ள காரியங்களை செய்துதான் தீரணும். அதான் இயற்கை, அப்பதான் வாழ இயலும். இல்லைன்னா எல்லாருக்கும் கஷ்டமா போயிடும். அதான் காரணம். கோமாதான், சரி, அது தெய்வமா கருதணும். சரி, அதனால சாப்பிடக்கூடாது, அது இம்சப்படுத்த கூடாது, பழங்க அத்து போனாலும் சரி, சரி, உயிர்வாதம் செய்யக்கூடாதுங்கிற ஒரு இந்துத்துவ சட்டம். சரி சரி, அதை கேட்டு அதை சொன்னாங்க. அதுதான் கேட்கிறாரு. இந்துக்களுக்கு கூட அப்படி ஒரு விதி இருக்கு. ரைட். அதாவது இப்ப இந்துக்களை பொறுத்த வரைக்கும் பசுவை என்ன செய்யறாங்கன்னா கோமாதா அப்படின்னு நம்புறாங்க. கோமாதான்னா அது தாயுடைய அந்தஸ்துல இருக்குன்னு நம்புறாங்க. அப்படி நம்பக்கூடிய நேரத்தில் அதனுடைய நம்பிக்கையை பாதிக்கிற மாதிரி வருது. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு சிரமப்பட்டாலும் அதை ஒண்ணு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன செய்யணும்னு கேட்டா, என் வீட்டு மாட்டை நான் எனக்கு பக்தி இருக்கிறது, நான் கஷ்டப்பட்டாலும் படுவேன், நான் விற்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தால் அது அவர் நம்பிக்கை, அதுல நம்ம தலையிட முடியாதுங்க. இப்ப இன்னொருத்தர் அதை செய்யறாருங்க, நம்ம தலையிடக்கூடாது. ஒரு குடியாவது ஐயா அவங்க நினைக்கிறாங்கன்னு வைங்களேன், நம்ம மாடு பால் தரது நம்ம நம்புறோம், அது புனிதமானது, நம்ம காசு போட்டு வாங்கினது, அப்ப நம்ம இதை அழிச்சிடக்கூடாது, கஷ்டப்பட்டால் அதை காப்பாற்றுவோம் அப்படின்னு நீங்கள் உங்கள் அளவில் முடிவு செய்தீர்களே, ஆனால் அதை யாரும் விமர்சிக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் என்ன செய்யலாம், நான் இந்த பிராணியை பாதுகாத்து தீருவேன் அப்படின்னு ஒரு நாயை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி மனுஷனுக்கு செலவு செய்யறதை விட ஜாஸ்தி அவ்வளவு செலவு செய்யலாம். அப்படி செஞ்சால் அது உரிமைன்னு போயிடும். இப்ப ஒரு ஏழை குடியானவன் இருக்கிறான், நம்ம என்ன செய்யறோம், நீ உனக்கு கஷ்டமா இருந்தால் நீ வளர்க்கணும்னு நம்ம அவனுக்கு சொல்ல முடியுமா? அது அவன் தான் டிசைட் பண்ணனு. அவரவர் விஷயத்துக்கு அப்படி முடிவெடுத்தார்களே ஆனால் அது ஓகே.
ஒரு ஆடு ஒருத்தருக்கு புனிதமா இருக்கும், ஒருத்தருக்கு மாடு புனிதமா இருக்கும், ஒருத்தர் கோழி புனிதமா இருக்கும், ஒருத்தர் யானை புனிதமா இருக்கும். நீ புனிதமா இருந்துட்டு போட்டுமுங்க. நீங்க புனிதம்னு கருதுறதுனால ஒரு இல்லாதவன் தலையில சுமத்துறது நியாயமா? ஒரு குடியானவன் விவசாயிக்கு அது முடியவில்லை, கஷ்டப்படுறான். அப்ப அவன்கிட்ட போய் நீ செத்தாலும் பரவாயில்லை, நீ அதை காப்பாத்தான் தீரணும்னு சொன்னா அப்படி எந்த மதமும் சொல்லாது. நம்ம தப்பா புரிஞ்சிருக்கிறோம். இந்து மதமா இருந்தா எந்த மதமா இருந்தாலும் நீ நாசமா போனாலும் போன்று ஏதாவது மதம் சொல்லுமா? இயன்ற வரைக்கும் தான் எதையும் கடைபிடிக்கணும். எந்த மதமா இருந்தாலும் சரிங்க, சக்திக்கு உட்பட்டு தான் கடைபிடிக்கணும். இஸ்லாத்துல இருக்குங்க, நாங்க தொழுவும் போது நின்று கொண்டு தொழுவணும், இது இஸ்லாமிய சட்டம். முடியலன்னா உட்கார்ந்து தொழுவோம் இஸ்லாம் சொல்லுது. நின்றா முடிஞ்சா தான் நின்று தொழுவணும். எனக்கு கால் வலியா இருக்குது அதெல்லாம் பேசக்கூடாது, கால் வலியா இருந்தா நில்லு. இப்படி சொல்ல இயலுமா? இப்படி சொல்ல இயலாது. எந்த மார்க்கத்திலையுமே மனிதனுக்கு சக்திக்கு உட்பட்டு தான் சட்டம் இருக்கணுமே தவிர, சக்தி இல்லாட்டாலும் நீ பிச்சை எடுத்தாச்சு நீ சாவுன்னு சொன்னா அது அதை கடைபிடிக்காம போயிருவாங்க, வெறுத்துருவாங்க. அதனால இந்து மதத்திலே அப்படி ஒரு கருத்து இருக்க முடியாது, கிறிஸ்தவ மதத்திலே அப்படி ஒரு கருத்து இருக்க முடியாது, இஸ்லாத்திலையும் இருக்க முடியாது. இருக்கிறது நல்லதும் இல்லை. முடியாட்டாலும் செய்யின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. ஒரு நோய்க்கு உதாரணமா நாய்கடி இருக்கு, நாய்கடிக்கு மருந்து தயாரிக்கிறாங்க. நாய் என்னை கடிச்சிருச்சு, நாய்கடி மருந்துல பசுவும் சம்பந்தப்படுகிறது. நாய்கடி மருந்து தயாரிப்பதில் மாடுகள் தான் முக்கியமான பங்கு வகிக்கிறது. குன்னூர்ல தயாரிக்கிறாங்க நாய்கடி மருந்து, ஊட்டிக்கு கீழே குன்னூர் மலையில தயாரிக்கிறாங்க. அந்த நாய்கடிக்காக வேண்டி அங்க போனீங்கன்னா ஒரு நாளைக்கு 200-300 மாடுகள் கொல்லப்படுகிறது. அதிலிருந்து தான் நாம நாய் கடிச்சா நம்ம பொழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப என்னை நாய் கடிச்சிருச்சு, நான் கோமாதாவுனால தயாரிக்கப்பட்டதை நான் போட மாட்டேன்னு சொல்லி நான் இருக்கலாமா? இந்துவா இருந்தாலும் இது இப்படி மரம் சொல்லாது. நம்ம நம்ம வாழ்வதற்கு தான் இருந்தா இத்தனை நல்ல காரியங்கள் செய்யலாம். செத்து போயிட்டேன்னா, நாய்கள் செத்து போயிட்டேன்னா ஏதாவது தான தர்மம் செய்ய முடியுமா, அன்னதானம் செய்ய முடியுமா? சரி, முதல்ல நம்ம வாழ வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நாய்கடி மருந்து போடத்தானே செய்கிறோம். அது மாதிரி இதை எடுத்துக்கொள்ளணும். அதாவது சரிதான், நம்பிக்கை இருந்தா பசுவை பாதுகாக்கிறதா அழகா பாதுகாத்துருங்க. சக்தி இருந்தா உங்க மதத்தை பேணுவதற்காக வேண்டி உங்களுக்கு சக்தி இருக்கிற வரைக்கும் செய்யுங்க. சக்தி இல்லைங்கிற நேரத்தில் என் பிள்ளைய பட்டினி போட்டாவது, வட்டி கடன் வாங்கியாவது, சொத்தை வித்தாவது நான் என்ன அப்படிங்கிற லெவலுக்கு போறது எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் அது நல்லது இல்லை. அந்த மார்க்கத்தினை அடிப்படை அப்படி சொல்லி இருக்காது நான் கருதுனேன். அது இந்து மத பெரியவர்கள் தான் சொல்லணும். அதுக்கு ஜெகநாதன் தொண்டி, நபிகள் நாயகம் சொல்வதெல்லாம் பொன்மொழிகள். ஆனால் மனித சமுதாயத்துக்கு 5க்கு முன் 5 என்ற ஒரு ஹெட்டிங் போட்டு ஒரு ஆர்டிகல் படிச்சு, அந்த 5க்கு முன் 5 அப்படிங்கிறது என்ன என்பது விளக்கம். 5 தூண்களா? 5க்கு முன் 5 வாழ்க்கை மனித சமுதாயத்துக்கு முக்கியமான பொன்மொழி. அதாவது நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகள்ல ஒரு பொன்மொழியை சுட்டிக்காட்டி ஐயா ஜெகநாதன் அவர்கள் கேட்கிறாங்க, 5க்கு முன்னால் 5ஐ தயார் செய்து கொள் அப்படின்னு நபிகள் நாயகத்தினுடைய ஒரு பொன்மொழி. அது என்ன விளக்கம்னு கேட்கிறாங்க. இப்போ நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம், ஆரோக்கியமா இருக்கிற எல்லாருக்கும் நோய் வருமா வராதா? வரும். அப்ப அதை கணக்கு பண்ணி நோய் வர்றதுக்கு முன்னாடி ஆரோக்கியமா இருக்கும்போது செய்ய வேண்டிய செஞ்சுக்கணும். அது ஒண்ணு. 5க்கு முன்னுங்கிறதுல நோய் வருவதற்கு முன்னாடியே ஆரோக்கியமா இருக்கும் பொழுது செய்ய வேண்டிய செஞ்சு வச்சுக்க. 10 நாளைக்கு நோயா படுத்தா 10 நாளைக்கு வேண்டிய கணவங்க கூடாது, அதையும் கணக்கு பண்ணி கையில் இருப்பு வச்சுக்கணும். அப்படி சேர்த்துக்கொள் அப்படிங்கிறது. நோய்க்கு முன்னாடி ஆரோக்கியத்தை நீ தயாரித்துக்கொள், வறுமைக்கு முன்னாடி செல்வத்தை நீ சேர்த்து வைத்துக்கொள். வறுமை வரலாம், இப்படி இருந்துட்டு சொல்ல முடியாது. வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், மாசத்துக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் சம்பளம், இவன் நம்மள வேலைக்கு வச்சுக்கிறோம் உத்தரவாதம் இருக்குதா? நாளைக்கு தூக்கி போட்டான்னா ஒரு மாசம் வேலை தர்றதுல கழிஞ்சா என்ன பண்றது? ஒரு மாசம் கொஞ்சம் இருப்பு வச்சுக்கணும். அப்ப வறுமைக்கு முன்னாடி என்ன செய்யணும்? செல்வத்தை அப்படி கையில சேர்த்து வச்சுக்கிற வேண்டி இருக்கு. சாவுறதுக்கு முன்னாடி வாழ்க்கையில சேர்த்து வைக்க வேண்டிய சேர்த்து வச்சுக்கணும். என்னைக்கு வேணாலும் சாவு வந்துடலாம், டேட் போட்டு வராது, என்னைக்கு வேணாலும் வரலாம், நாளைக்கு வரலாம், நாளை கழிச்சு வந்துடலாம். அப்ப நம்ம திடீர்னு செத்து போயிட்டு என்ன பண்றது அப்படின்னு நினைத்து வாழுகிற நேரத்திலேயே என்ன செய்யணும்? அதை பயன்படுத்திக் கொள்ளணுங்கிறது. 4வது என்னன்னு கேட்டா, ஓய்வு இருக்குல்ல, வேலை இருக்கு, மனுஷனுக்கு ஓய்வு இருக்கிறது. எல்லா நேரத்திலையும் ஓய்வு இருக்காது, எல்லா நேரத்திலையும் வேலையும் இருக்காது. அப்போ ஓய்வா இருக்கிற நேரத்திலேயே என்ன செய்யணும்? அது செய்ய வேண்டிய வேலை வர்றதுக்கு முன்னாடி முக்கியமான செஞ்சு வச்சுக்கணும். வேலை வந்துடும், வேலை வந்துட்டா உனக்கு இந்த சில பிரச்சனைகள் செய்ய முடியாது இப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் அவர்கள் இன்னும் ஞாபகத்தில் இல்ல. இந்த மாதிரி சில அறிவுரைகளை சொன்னதை அவங்க அதான சொல்றீங்க. இது மாதிரி ஒரு 5 போட்டிருந்தாங்களா? இது மாதிரி நிறைய சொல்லி இருக்கிறாங்க. அதுல ஒரு அறிவுரை அது. ஆர் ராமலட்சுமி தொண்டி. இந்துக்கள் கோயிலையும் லேடிஸும் ஜென்ஸும் போறாங்க கோயிலுக்கு, சர்ச்சிலையும் அதே மாதிரி. முஸ்லிம்ஸ் மட்டும் ஏன் லேடிஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க? அழகான கேள்வி, சூப்பரான கேள்வி கேட்டிருக்காங்க. அவன் என்ன கேட்கறாங்க பாத்தீங்களா? அதாவது சர்ச்சில் பாத்தீங்கன்னா பெண்களும் அந்த சர்ச்சில் போய் கடவுளை கும்பிடுறாங்க.
கோயில்ல போனீங்கன்னு சொன்னா ஆண்களை மாதிரி பெண்கள் அங்க போய் வழிபாடு நடத்துறாங்க. பள்ளிவாசல்ல பாத்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் அப்படி வழிபாடு நடத்த போறாங்க, பெண்கள் யாரும் போறது இல்ல. இதை பார்த்துட்டு உங்க கேள்வி கேட்கிறாங்க. முதல்ல இதை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், லா தம்னவு இமா அல்லாஹி அனில் மசாஜித், பெண்கள் பள்ளிக்கு வருவதை யாரும் தடுக்கக்கூடாது. நபிகள் நாயகத்தினுடைய கட்டளை, பெண்கள் பள்ளிக்கு வருவதை தடுக்கிற உரிமை யாருக்கும் இல்லை. நபிகள் நாயகம் சொன்னதுதான் இஸ்லாம். எங்க ஊர்ல நாங்களா சில உண்டாக்கி வச்சிருந்தா அதுக்கு பேர் இஸ்லாம் கிடையாது. அதை மாற்றுவோம். மக்கள் மத்தியில் மாற்றங்கள் ஏற்பட்டால் அதுவும் மாறும். அப்ப இது நபிகள் நாயகம் காலத்து நடைமுறை. நபிகள் நாயகம் காலத்தில் எப்படியெல்லாம் சில சம்பவங்களை சொன்னா உங்களுக்கு விளங்கும். ஒரு நாள் நபிகள் நாயகம் அவர்கள் அவசரமாக தொழுகிறார்கள். தொழுகை நடத்துறது நிதானமா தொழாம ஒரு நாள் ரொம்ப சீக்கிரத்தில் தொழுகை முடிச்சுட்டாங்க. தொழுது முடித்த உடனே ஆண்களை அப்படி அமருங்கள், முதல்ல பெண்கள் போகட்டும். பெண்கள் போனாங்கன்னா இப்ப நீங்க எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பாக்கிறோம். இதெல்லாம் எதை காட்டுது? பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதற்கு உரிமை இருக்கிறது. நபிகள் நாயகம் காலத்தில் வந்திருக்கிறார்கள், பெருநாள் தொழுகை 5 வேளை தொழுகைகளையும் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இரவு தொழுகைக்கு வரலான்னு விளங்குது. இந்த நறுமணம் பூசிக்கிட்டு வரும் பொழுது அவன் தொழுவ மாட்டாங்க, அவன் கவனம்லாம் வேற மாதிரி போகும். இது அடுத்த ஆளை கெடுக்கிற மாதிரி வந்துருது. அந்த இரவு தொழுகைக்கு நீங்கள் வரும் பொழுது நறுமணம் பூசாமல் நீங்கள் வாருங்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? வரலாம்னு அர்த்தம். பெண்கள் வருவதற்கு இஸ்லாத்தில் 100% அனுமதி இருக்கிறது. இதுல மாற்று கருத்துக்கு முனையளவும் இடம் கிடையாது. நபிகள் நாயகம் பள்ளிக்கு வருவதை தடுத்தாங்க என்று சொல்வதற்கு ஒரு சான்றும் கிடையாது. அதை நாங்கள் நம்ம ராமநாதபுரம் போன்ற பகுதிகளில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் அறியாமையினால் அந்த ஏற்பாடு செய்யாமல் இருக்கிறார்கள். சென்னை அரபு நாட்டில் ஹஜ்ஜிக்கு போறாங்களே, பள்ளிவாசல்ல பெரிய பள்ளிவாசல் எதுங்க? பள்ளிவாசல்ல முஸ்லிம்களுக்கு ரொம்ப உயர்ந்த பள்ளிவாசல் எது? காபா பள்ளிவாசல். மக்காவுக்கு போறாங்க இல்லையா, அங்க பெண்கள் போறாங்களா இல்லையா? அந்த பள்ளியில பெண்கள் அங்க அனுமதிச்ச பிறகு வேற பள்ளியில நீ எப்படி தடுப்ப? மக்காவில் உள்ள பள்ளி தான் பள்ளியிலேயே தூய்மையான பள்ளி, அங்கே பெண்கள் இன்றைக்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். மதீனாவில் உள்ள பள்ளியில நபிகள் நாயகம் அடக்கம் செய்யப்பட்ட ஊர்ல ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, அவங்க கையால் கட்டின பள்ளிவாசல், அதுல அனுமதிக்கப்படுகிறார்கள். அரபு நாடுகளில் உள்ள எல்லா பள்ளிவாசல்லையும், குவைத்தில், துபாயில, சவுதியில, பஹ்ரைன்ல, கத்தர்ல, இன்னும் அரபு நாடுகள் அனைத்திலும் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். மலேசியாவிலே உள்ள முஸ்லிம்கள் பள்ளிக்கு வருவதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். அமெரிக்காவில் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், அங்க பெண்கள் பள்ளிக்கு வருவதற்கு அனுமதி கொடுக்கப்படுகிறார்கள். சைனாவிலும் கூட முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அங்க கூட்டு தொழுகை நடத்தக்கூடாது, சைனாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சினால அங்க தனித்தனியாக பள்ளிக்கு ஆண்களும் பெண்களும் வந்து தொழுகை நடத்துவதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்தோனேசியா உலகத்திலே முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடு என்று சொல்லக்கூடிய இந்தோனேசியாவுடைய பள்ளிவாசல்ல பெண்கள் தொழுகைக்கு வருகிறார்கள். சென்னையில எங்கள் அலுவலகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்ல பெண்கள் தொழுகைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். சென்னையில ஆலந்தூர் பள்ளிவாசல்ல வருகிறார்கள், பூந்தமல்லியில் உள்ள பள்ளிவாசல் வருகிறார்கள், விழுப்புரத்தில் உள்ள பெரிய பள்ளிவாசலுக்கு பெண்கள் வருகிறார்கள். மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன, இங்கேயும் வரும். இங்க கூட ரமலானில் மட்டும் ஒரு 30 நாளைக்கு பெண்களை அனுமதிக்கிறார்கள். எல்லா நாளும் அனுமதிக்கலாம், 30 நாளைக்கு உள்ள அனுமதி எல்லா நாளைக்கும் பொருந்தும். சில விஷயங்கள் விளங்காம சில தப்பு செய்வாங்க, நாளடைவில் சுட்டிக்காட்டினா ஏற்றுக்கொள்வார்கள். இங்கேயும் அந்த மாற்றம் வரும். மார்க்கத்தில் தடை கிடையாது. மார்க்கத்தில் இஸ்லாத்தில் வருவதற்கு எந்த தடையும் கிடையாது. மக்காவுக்கு போகலான்னு வேற ஒண்ணும் கிடையாது. ஹஜ்ஜிக்கு போறாங்கல்ல பெண்கள், அங்க போய் பள்ளியாசலுக்கு தான், ஹஜ்ஜிக்கு நான் பள்ளியாசலுக்கு தானே போகணும், அதனால பெண்களுக்கு அனுமதி இருக்குங்க. மருத்துவர் சி புனிதா, நான் தொண்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சுத்த மருத்துவரா பணியாற்றுறேன். 3 மாசம் தான் ஆகுது. இங்க வந்ததுல இருந்து மக்கள் தொகை கணக்குல எனக்கு தெரிஞ்ச வர இந்துக்களையும் கிறிஸ்தவர்களையும் விட முஸ்லிம்களின் மக்கள் தொகை அதிகமா இருக்கு. நான் வீட்டில இருந்தப்போ ஒரு 4 மாசம் முன்னாடி ரிலிஜியஸ் டெமோகிராபி ஆஃப் இந்தியா அப்படின்னு இந்திய மக்கள் தொகையை பற்றிய ஒரு புத்தகம் படித்தேன். அதுல 2050 இந்தியாவோட மக்கள் தொகை 160 கோடியா இருந்தால் அதுல 90 கோடி, அதாவது 50% சற்று அதிகமாக முஸ்லிம்களோட மக்கள் தொகை இருக்கும் அப்படின்னு கணக்கெடுப்பு சொல்லுது. இந்திய மக்கள் தொகை இப்போதே 102 கோடியா அதிகரித்து கொண்டு வர்ற நேரத்திலேயே இந்தியா தாங்க முடியாதுங்கிற நிலைமையில முஸ்லிம் சமுதாயத்துல கொஞ்சம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறைப்புக்கு வழி செஞ்சா என்ன? ஏன்னா எல்லா மதத்திலையும் இது இருக்கு. மதம்ங்கிறதுல நான் சொல்லல, நான் பிறந்து வளர்ந்தது மதுரையை சேர்ந்த கிராமங்கள்.
கேக்குறீங்க. ஆமா. சரி, அது ரைட்டு. இப்ப நீங்க சொன்ன கேள்வியில முஸ்லிம்கள் சதவிகிதத்தில் அதிகமா இருக்கிறாங்களா தொண்டியில? முஸ்லிம் பாப்புலேஷன் அதிகம், பாப்புலேஷன் அதிகம். ஆனா இங்க மக்கள் தொகையும் ஒரு பேரண்ட்ஸுக்கு 4-5 குழந்தைகள் அப்படின்னு வரப்போ இங்க இருக்கிற இந்து சமுதாயத்திலையும் அதே தான் இருக்கு, கிறிஸ்தவ சமுதாயத்திலையும் அதே தான் இருக்கு. மதுரையை சேர்ந்த முஸ்லிம் சமுதாயங்களிலும் 2 குழந்தைகள் 3 குழந்தைகளோட நிறுத்திக்கிறாங்க. அப்போ விழிப்புணர்வுங்கிறது இங்க அதிகமா இருக்கிற முஸ்லிம் சமுதாயத்துல வந்தால் இதை இங்க இருக்கிற மைனாரிட்டிஸ் சிறுபான்மையா இருக்கிற இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் அதை பின்பற்றலாம். ஏன் அதை செய்யக்கூடாது? சரி, முதல்ல இந்த தத்துவத்தை முதல்ல எடுத்துக்கொள்வோம், இரண்டாவது நடைமுறைக்கு வருவோம். பொதுவாக இப்படி ஒரு தத்துவம் நாட்டில் பிரச்சாரம் செய்யப்படுது. எல்லாருக்கும் நான் இந்த தத்துவத்தை நான் அதனுடைய தவற சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கேன். என்ன தத்துவம்னா, நாட்டில் இப்ப 102 கோடி மக்கள் இருக்கிறாங்க, இப்பவே தாங்கல, இன்னும் அதிகமா போச்சுன்னா என்ன ஆகுமோ தெரியல, மக்கள் தொகை பெருகிறதுனால பெரிய பாரதூரமான விளைவு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை மீடியாக்கள் திட்டமிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரச்சாரம் 1% கூட உண்மை இல்லாத முழு பொய். இது எப்படி பொய்ன்னு சொல்றோம்னு கேட்டா, இன்னைக்கு 102 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த வருஷத்தை நான் சொல்கிறேன், இந்த 2004 சொல்கிறேன். இந்திய அரசாங்கத்தில் உள்ள உணவு இருப்பு, இந்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உணவு கையிருப்பு 2007 வரைக்கும் தாக்கு பிடிக்குமா? நம்ம இந்திய அரசாங்கத்தில் 2005 மழை பெய்யாட்டாலும் சரி, நாடு முழுசும் 2006 மழை பெய்யாட்டாலும் சரி, 2007 மழை பெய்யாட்டாலும் சரி, அரசாங்கத்தில் இருக்கிற தானிய கையிருப்பு இன்னும் 3 வருஷத்துக்கு போதும். எதுக்கு போதும்? 102 கோடி மக்களுக்கு உணவளிக்க போதும் என்பதுதான் இந்தியாவுடைய நிலைமை. எப்ப இது 102 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில், அதே நேரத்தில் 60 கோடி மக்கள் இருந்த காலத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். நானெல்லாம் சிறுவர்களாக இருந்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் 60 கோடி பேர் இந்த ஊர்ல இருந்தோம். இந்த ஊர்ல நாட்டில் இந்தியாவில் 60 கோடி மக்கள் இருந்தோம். 60 கோடி மக்கள் இருந்த அந்த காலத்தில் நாங்கெல்லாம் இன்னைக்கு மணக்கல்ல என் வயதொத்தவர்கள் என்னை விட மூத்தவர்களுக்கெல்லாம் நன்றாக நினைவுல இருக்கும் நினைக்கிறேன். அந்த கோஆபரேட்டிவ் சொல்லக்கூடிய அந்த ரேஷன் கடைக்கு முன்னாடி ராத்திரிலேயே போய் உட்கார்ந்துருவோம். ராத்திரிலேயே காலையில 10 மணிக்கு ரேஷன் கடையை திறந்து அந்த ரேஷன்ல புழுத்து போன அரிசியை போடுவார்களே, அதை வாங்குவதற்காக இரவு 10 மணிக்கெல்லாம் போய் படுத்து கிடந்ததுல நான் ஒருத்தன். என்னைய மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் போய் படுத்து கிடப்போம் ராத்திரிலேயே. ஏன்னா காலையில வந்தா கியூ நிறைஞ்சிரும். நைட்டு 10 மணி 11 மணி 12 மணிக்கெல்லாம் அந்த கொட்டுற பனியில காத்திருந்து காலையில போடக்கூடிய அந்த அவுன்ஸ் அரிசியை வாங்குறதுக்காக வேண்டி அந்த கஷ்டப்பட்ட நாட்களை நினைத்து பார்க்கிறோம். 60 கோடி மக்கள் இருக்கும் போது சோறு இல்லை, அரிசி இல்ல, பருப்பு இல்ல. அதே மாதிரி அரிசி எப்ப போடுவோம் தெரியுமா? வாரத்தில் 2 நாள் அரிசிக்கு நாங்க நிற்போம். 3 நாட்கள் பச்சை பயிறு. இதே எங்க ஊர்ல இந்த அனுபவங்கள் இருக்கு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பின்னோக்கி நீங்க எல்லாம் பார்க்கணும். பச்சை பயிறு போடுவான், நரிப்பயிறு சொல்லி அதை வாங்கி அவிச்சு 3 நாளைக்கு சாப்பிடுவோம். மைசூர் பருப்பு போனா சிவப்பு கலர்ல ஒரு பருப்பு போடுவான், அதை 1 நாளைக்கு தருவான். 7 நாளைக்கு அரிசி தர மாட்டான். அதை வாங்குறதுக்கு கியூல நின்ற காலம் எங்க? இப்ப எத்தனை மூட்டை இப்ப உங்களுக்கு வேணும்? இப்ப யாருக்கு இப்ப எத்தனை மூட்டை லோடு வேணுமா? இப்ப காசு தரீங்களா? 500 லோடு தரட்டுமா? அப்படி காலம். அதனால நாட்டில் உணவு தட்டுப்பாடு என்பது மக்கள் தொகை பெருகிய பிறகு குறைந்திருக்கிறது. மக்கள் தொகை குறைவாக இருந்த புள்ளி விவரங்களை வைத்துத்தான் நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். சும்மா தத்துவம் பேசிட்டு கூட ஏன் அப்படி கூடி இருக்குன்னு கேட்டா அது காரணத்தையும் சொல்றேன். அந்த காலத்துல விருந்தாளி வந்துருவாங்க நம்ம ஊருக்கு. கிராமம் தானே நம்ம ஊரு. கறிக்கடையெல்லாம் 9 மணிக்கெல்லாம் மூட்டு போயிருவாங்க. விருந்தாளி வந்தா கோழி எடுத்து விருந்து போடணும். கோழி வாங்குறதுக்காக வேண்டி கிராமத்துக்கு சின்னத்தண்டிக்கு போ, நரிக்குடிக்கு போ, அங்க கோழி வாங்க போவோம். யார விருந்தாளி வந்துருவாங்க, ஒரு கோழி வாங்க இயலாது. ஒரு கோழி வாங்குறதுக்காக வேண்டி 7-8 கிராமத்துக்கு அமுள்ளிமலைக்கும் காரங்காட்டுக்கெல்லாம் போய் நாங்க அலைஞ்சிருக்கிறோம். ஒரு கோழியை பிடிச்சி கிராமத்துல வாங்கிட்டு வருவோம். இப்ப 1000 பேர் இப்ப வந்து இறங்கட்டுமே, எத்தனை கோழி வேணும்? இப்ப உங்களுக்கு கோழி எத்தனை வேணுங்கிற டன் கணக்குல வேணுமா? 10 நிமிஷத்துல கொண்டாந்து இறக்கவா தொண்டில? ஒரு வீட்டுக்கு 10 கோழி தரட்டுமா காசு மட்டும் கொடுத்தா? அந்த அளவுக்கு இன்னைக்கு கோழிகள் தாறுமாற உற்பத்தி. தானியங்கள் எந்த அளவுக்கு சொன்னா, போன வருஷம் மத்திய அரசாங்கத்தில் உணவு கொள்முதல் பண்ணல விவசாயிகள்ட்ட இருந்து
ஏன் பண்ணல? இருப்பு நிறைய இருக்கு போங்கடா வேணான்ட்டான். இருப்பு நிறைய இருக்கு பண்ண மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு விவசாயிகள் எல்லாம் கொந்தளிச்சு போன அளவுக்கு இருக்கிறது. ஒரு தத்துவத்தை நீங்க வழங்கிக் கொள்ளணும். மக்கள் தொகை பெருகிற காரணத்தினால் ஒரு காலும் உணவுக்கோ மற்ற வசதிகளுக்கோ தட்டுப்பாடு ஏற்படவே செய்யாது. இன்னும் சொல்ல போனால் வளங்கள் தான் பெருக. நம்ம நினைக்கிறோம் பிறக்கிற மனுஷன் வெறும் வயிற்றோட மட்டும் பிறக்கிறான்னு நம்ம நினைக்கிறோம். வயிற்றோட மட்டும் பிறக்கல, மூளையோட பிறக்கிறான், கைகளோட பிறக்கிறான். ஒருத்தன் 100 பேர் பிறப்பான், அதுல ஒருத்தன் என்னமா இருப்பான் தெரியுமா? 1000 பேருடைய பசிக்கு வழி சொல்லக்கூடிய ஒரு ஜீனியஸா இருப்பான். அந்த ஒருத்தன் 1000 பேர் பிரச்சனை தீர்த்துருவான். ஒரு காலத்துல பயிர்கள் உற்பத்தி பண்ணாங்க. 6 மாசம் சம்பா பயிர் நெல்லை கொண்டு வச்சுப்புட்டு 6 மாசம் காத்திருந்து அதுக்கப்புறம் அறுவடை பண்ணாங்க. 6 மாசமாவே இருந்துச்சு அது. பிறகு மனுஷன் மூளையை கொண்டு சிந்திச்சு 3 மாசத்துல பண்ணிட்டு 50% ஓடி போச்சு. எங்கேயோ 6 மாசத்துல பயிர் செஞ்சத 3 மாசத்துல குறுவைன்னு சொல்லி பயிர் செய்யக்கூடிய அளவுக்கு மனுஷன் டெவலப் ஆயிட்டான். தண்ணி அடிச்சு ஆத்துல இருந்து பீச்சணும்னு சொல்லிட்டு இருந்தான். இப்ப சொட்டு நீர் பாசனம்னு சொல்லிட்டு 10% தண்ணி போதும். வழக்கமா நீங்கள் பாசனம் செய்வதற்கு பயன்படுத்திய தண்ணீர்ல 10% தண்ணீரை கொண்டு விவசாயம் பண்ற அளவுக்கு சொட்டு நீர் பாசனம்ங்கிற ஒரு முறையை மனுஷன் இப்ப கண்டுபிடிச்சிருக்கான். இன்னும் நீங்கள் குறிச்சு வச்சுக்கிறீங்க, மனுஷன் கண்டுபிடிக்க போறான். என்ன கண்டுபிடிப்பான்? ஒருத்தன் பிறக்க இருப்பான், எவனா ஒருத்தன் பிறப்பான், இல்ல பிறந்திருப்பான். காலையில கொண்டே நெல்லை கொண்டே வயல்ல கொட்டுவான், சாயந்தரம் அறுத்துக்கிட்டு வருவான். நீங்க சிரிக்காதீங்க. இந்த மாதிரி நான் டிவியில பேசினா உலகம் பூரா ஒரே நேரத்தில் பாப்பான்னு சொல்லும் போது சிரிச்சாங்க. ஒரு காலத்துல இந்த மாதிரி நான் பேசுறேன், உலகம் பூரா ஒரே நேரத்தில் பார்க்க முடியும்னு சொன்னா சிரிச்சிருப்பானா இல்லையா? அப்படி சிரிச்சாங்க, அன்னைக்கு சிரிச்சாங்க, இன்னைக்கு பாக்குறாங்க. அதனால இது நான் சொல்றது ஆச்சரியமான விஷயம்லாம் இல்ல. இப்ப இப்ப பிராய்லர் கோழிங்கிறான், நம்ம கோழி உண்டாக்குற மாதிரியே கஷ்டம். மிஷின்ல கொண்டு தள்ளி அவன் பாட்டுக்கு என்ன செய்யறான்? முட்டையை கொண்டு அட்டுக்கிறான், குஞ்சு இறக்குறான், முட்டையை கொண்டு உள்ள தள்ளுறான், அடகாக்கும். ஒரு முட்டையை 10 முட்டைக்கு தான் ஒரு கோழியால அடகாக்க முடியும். இப்படின்னா ஒரு 100 கோழி உண்டாக்குறதுக்கு 10 கோழி வேணும். 1000 கோழி உண்டாக்க 100 கோழி வேணும். 10 எத்தனை கோழிக்கு போற அடகாக்குற கோழிக்கு எங்க போறதுன்னு எல்லாம் மிஷின் ஆக்கி விட்டான். உள்ள முட்டையை தள்ளுறான், இங்கிட்டு பா குஞ்சா எடுத்துக்கிட்டு இருக்கிறான். குஞ்சு எடுக்கிறானா அதுக்கு போடுற உணவுகளும் எல்லாம் போட்டு 4 மாசம் 3 மாசம் அப்படி 6 மாசம் எல்லாம் காத்துக்க வேண்டியதில்ல. 40 ஆடு மாதிரி கிடா குட்டி மாதிரி கோழியை உண்டாக்கி போடுறான். அப்படிப்பட்ட காலத்தில் அப்ப மனிதனுடைய மக்கள் தொகை பெருக பெருக அவனுக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. நல்லா கவனிக்கணும். நிர்பந்தம் ஏற்படும் பொழுது அவனுடைய சிந்தனை வேலை செய்யும். நிர்பந்தங்கள் தான் மூளையை கூர்மைப்படுத்தும். இப்ப நான் உங்கள்ட்ட பேசுறேன், இப்ப பேசுறது உங்களுக்கு எல்லாம் விளங்குது. இது இருக்கிறதுனால விளங்குது. இது இல்லைன்னா 4 வருஷத்துக்கு தான் விளங்கும். மீது உள்ள என்ன சொல்ற கத்துவீங்க. கரண்ட் போச்சுன்னா என்ன ஆகும்? இப்ப இதை ஏன் ஒருத்தன் கண்டுபிடிச்சான்? தொண்டியுடைய மக்கள் தொகை மொத்தமே 25 பேரா இருந்ததை கண்டுபிடிப்பானா? தொண்டி மக்கள் தொகை மொத்தமே 25 பேர். இது என்னத்துக்கு? நான் சும்மா நின்று பேசுவேன், நீங்க சும்மா நின்று கேட்டு போயிருவீங்களே. அப்ப 25 2000 ஆனவன தான் இது தேவைப்படுது. அப்ப மக்கள் தொகை பெருக பெருக. இப்ப காரை கண்டுபிடிச்சானே, எது காரை கண்டுபிடிச்சான்? தொண்டில 7 பேர், நம்பர்ல 7 பேர் தான் காரை கண்டுபிடிப்பானா? கமர்ஷியல் அவன் சம்பாதிக்கணுமா முதல்ல? அப்ப இங்க இருந்து ஓட்டிக்கிட்டு போனா பெட்ரோல் செலவு எல்லாம் போய் வருமானம் கிடைக்குமான்னு பாக்குறாருன்னா மக்கள் பெருக வேண்டி இருக்கிறது. மக்கள் பெருகினால்தான் இந்த பஸ் ஓட முடியும், விமானம் ஓட முடியும், கப்பல் ஓட முடியும், ரயில் ஓட முடியும். வாரத்துக்கு 2 ரயில் விட்டுட்டு இருக்கான். ஏன் விடுறான்? ஏறுது விடுறான். இல்லன்னா மக்கள் தொகை இப்படி 100 கோடியை திடீர்னு 50 கோடி குண்டை போட்டு காலி பண்ணிடுவோம். 50 கோடி ஆச்சுன்னு வைங்க, எல்லாம் காயலங்கடைக்கு போயிடும். அவ்வளவு சாமான் இருக்கிற ரயில் பஸ் விமானம் எல்லாத்தையும் காயலங்கடைக்கு அனுப்பிட வேண்டியதான். எவனும் சம்பாதிக்கலாதுங்க. அப்ப மக்கள் தொகை பெருக பெருக அவன் கடல் நீரை குடிநீராக்க முடியுமான்னு ஆய்வு பண்றான். அந்த காலத்துல நம்ம வீடு கட்டுறதா இருந்தா ஒரு புளோர் கட்டுவோம். இப்ப அகலத்துல தான் கூட்டிட்டு போவோமே தவிர இப்படி கூட்டிட்டு போவோமா? அந்த காலத்துல வீடை நம்ம கட்டுறதா செய்வோம். மண்ணு தான் இருந்துச்சு, களிமண். களிமண்ணை வச்சு ஒரு கட்டையை வச்சு பூசினா அவ்வளவு பூச முடியும். அதுக்கு மேல அதுக்கு மேல அதுக்கு மேல அதுக்கு மேல அடுக்க இயலுமா? அடுக்கிறானே. அதையும் கண்டுபிடிச்சான். மக்கள் தொகை குவிந்து விட்டார்கள். அப்ப நிறைய நெருக்கடி வருது. இதுல என்னத்தையா செஞ்சு நம்ம சம்பாதிக்க இயலுமா? இந்த ஐடியா பண்றான். அப்ப சிமெண்ட், கலவை, காங்கிரீட் அந்த டெக்னிக்கல் அவன் கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்சு என்ன ஆகுது? இதையே இப்படி 200 மாடி ஏத்தி விடுறான். 200 மாடி கட்டலாம். அனுமதி தான் சட்டத்தில் இல்லையே தவிர 200 மாடி கட்டுற அளவுக்கு டெக்னாலஜி இருக்கிறது. நம்ம நாட்டில் அனுமதி இல்லையே தவிர டெக்னாலஜி நம்ம நாட்டில் வளர்ந்துருக்கா இல்லையா? இருக்கு. கட்ட முடியுமா இல்லையா? அது ஏன் செஞ்சா மனுஷன்? அதனாலதான் குடிசை போட்டு உட்கார்ந்துருப்பானா இல்லையா? அதே மாதிரி விண்வெளி பயணம் போறான். செவ்வாய்க்கு அனுப்பிட்டான், சந்திரனுக்கு முதல் அனுப்பி பார்த்தான். ஏன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றான்? ஒருவேளை அங்கேயும் வாழ முடியுதா? ஏன் இப்படி பாக்குறான்? உலகத்திலே இந்த பூமியிலே 200 பேர் இருந்தா அவனுக்கு சிந்திப்பான அவன்
சிந்திக்க மாட்டான். மக்கள் தொகை அதிகமான பிறகுதான் அப்படி போக முடியுமா, இப்படி போக முடியுமா, அதை திங்க முடியுமா, இதை திங்க முடியுமா, காலையில போட்டு சாயந்தரம் இருக்க முடியுமா, சாயந்தரம் போட்டு காலையில இருக்க முடியுமா, இப்படின்னு சொல்லி இந்த டிவி, கம்ப்யூட்டர், நீங்க கட்டிக்கிற வாட்சி என்ன இருக்கட்டுமே, இதை ஒருத்தன் மெனக்கட்டு தயாரிக்கிறான்னு சொன்னா பஜார் இருக்கு போய் தானங்க தயாரிக்கிறான். ஊருக்கு 7 பேர் இருந்தா தயாரிக்க முடியுமா, கட்ட முடியுமா அவனுக்கு? ஒரு ஊருக்கு 7 பேர் 10 பேர் உட்கார்ந்தா மார்க்கெட் பண்ண இயலுமா ஒரு பொருளை? அப்ப மக்கள் தொகை பெருக பெருக பெருகதான் அவன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று மூளை இருக்கிறது. நான் குறிச்சுக்கிறேங்க, 600 கோடி பேரா இன்னைக்கு 6000 கோடி பேரா இருந்தாலும் மக்களுக்கு இந்த பூமியில வளம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா நம்ம வாழுகிற பூமியில உள்ள வளங்கள்ல 1% கூட உன்ன மனுஷன் பயன்படுத்தல. 99% பயன்படுத்தப்படாத பூமிகள். ஊர்ல நிலப்பற்றாக்குறையா? இடமும் பற்றாக்குறை கிடையாது. நீங்க தொண்டியில தான், நான் வடக்கு தெருவுல தான் இருப்பேங்கிறதுனால பற்றாக்குறை வருதே தவிர காலி இடம் அவ்வளவு கிடக்குது, நீங்க அங்க போக மாட்டேங்கிறீங்க. மனிதன் வாழ்வதற்கு நிறைய இடம், தொண்டிக்கு திருவாடனைக்கு இடையில இருக்குது, 72 தொண்டி உள்ள வைக்கலாம். நம்ம என்ன பண்றோம், எனக்கு இந்த தெரு விட்டு நான் போக மாட்டேன், இதுக்குள்ளதான் வேணும் ரேட்டு ஏறுது. வேணுண்டு விஸ்தீர்ணமா போக நீ நினைச்சீர்களே, ஆனால் இன்னும் 95% இடம் மனுஷன் கால் வைக்காத இடம் இருக்குது. அதுல வீடு கட்டலாம், ஏக்கர் 1000 ரூபாய்க்கு வாங்கலாம். அந்த மாதிரி எல்லாம் நிலங்கள் பயன்படுத்தப்படாம எந்த தட்டுப்பாடும் வராது. இன்னும் 10,000 கோடி பேர் அந்த பூமி கொள்ளும். 600 கோடி அல்ல, இன்னும் 50,000. இன்னும் சொல்ல போனா எவ்வளவு பேர் கூடுனாலும் பூமியோட இடம் கூடாது. பூமியோட இடம் கொடுப்பான், அதனால தாறுமாறாகி போயிருமா? நம்ம பூமியில இருந்து இடையை எடுத்துக்கிறோம். நம்ம இடைய பூமியோட இடம் தானே. நான் ஒரு மனுஷன் உண்டாயிட்டேன்னு சொன்னா மண்ணில் 50 கிலோ குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நான் செத்தா மறுபடியும் 50 கிலோ சேர்ந்து போச்சுன்னு அர்த்தம். ஒவ்வொரு மனுஷனும் திங்கிறதுல மண்ணை தானே திங்க. கத்திரிக்காய் எடுத்தாலும் மண்ணு தானே, அது மண்ணு தானே கத்திரிக்காய் உருவாகுது. மண்ணை எடுத்து தானே ஒவ்வொரு கனிகளும் வளங்களும் நெல்லுகளும் பருப்புகளும் உண்டாகுது. அப்ப நம்மளே மண்ணு தான், அதனால எடையும் கூடி போயிடாது, ஒரு கேடு வராதுங்க. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு உலகத்துல 600 கோடி பேரா, உலகத்துல ஒரு 100 கோடி இருந்தான்னு வைங்க, அந்த காலத்துல பட்டினி சாவு இருந்துச்சா இல்லையா? நான் கேட்கிறேன், இந்த வாதம் சரியா இருந்தா மக்கள் தொகை குறைவா இருக்கும் பொழுதெல்லாம் மக்கள் ரொம்ப வளமா இருந்திருக்கணும். மக்கள் தொகை பெருகின காலத்துல எல்லாம் பட்டினி சாவணும். பட்டினி சாவு இல்லாம ஆகிட்டாங்க. இன்னைக்கு நம்ம நாட்டுல மக்கள் தொகை குறைவா இருக்கும் பொழுது பட்டினி சாவு இருந்துச்சு. இன்னைக்கு பட்டினி சாவுங்கிற பேச்சுக்கு இடம் இல்லாம ஆக்கிட்டான்ல. பட்டினி சாவு உலகத்தில் எங்கும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஆஸ்திரேலியாவில் என்ன பண்றான், இருக்கிற மக்களுக்கு மேல அதிகமாக உணவு உற்பத்தியான உடனே பாலை கறக்கிறான், கறந்த பாலை கடல்ல கொண்டே கொட்டுறான், நெல்லை கொண்டே கொட்டுறான், தேவைக்கு மிஞ்சி இருக்குதான், புதுசா உற்பத்தி பண்ண மாட்டாங்களாம், சோம்பலா போயிருவாங்களாம், அதனால கொண்டே கொட்டுறா கடல்லங்கிறான். அவ்வளவு வளங்கள் இருக்கிறது. கொஞ்சம் பேருக்கு உணவு கிடைக்கலையா, கொஞ்சம் பேர் கஷ்டப்படுறானா, அதுக்கு காரணம் விநியோகிக்கிற முறை சரியில்லை. 1000 பேர்ல ஜனத்தொகை கொண்டாந்து நிப்பாட்டினாலும் சரி, அப்பவும் 10 பேருக்கு சோறு இருக்காது. நீங்க 100 கோடிய வெறும் 100 பேர்ல கொண்டு நிப்பாட்டினாலும் சரி 5 பேருக்கு சோறு இருக்காது. அது காரணம் என்ன தெரியுமா? 95 பேர் இந்த 5 பேர் இதையும் சுரண்டி வச்சுக்கிட்டு இருக்கிறான். அதான் காரணம். ஒரு அமெரிக்காவில் குவிந்திருக்கிற பொருளாதாரம், G7 என்று சொல்லப்படக்கூடிய பணக்கார நாடுகளில் குவிந்திருக்கிற பொருளாதாரம் மொத்த உலகத்தில் இருக்கிற பொருளாதாரத்தை விட 60% கூட இருக்குது. அப்ப தேவைக்கு மேல ஒரு பக்கம் குவிஞ்சு கிடக்கிறது, ஒரு பக்கம் தேவைக்கு பத்தாம இருக்கிறது. அதனாலயாக்கு தட்டுப்பாடு. விநியோகிக்கிற முறை சரியில்லை. உலகத்தில் எந்த விதமான தட்டுப்பாடும் இல்ல. இதை நம்ம முதல்ல கவனத்தில் வச்சுக்கணும். மக்கள் தொகை பெருகிறதுனால அது பெரிய பயங்கரமான உணவு பற்றாக்குறை, நாட்டுக்கு நஷ்டம், நாட்டுக்கு கேடுலாம் சொல்ல. இன்னும் சொல்ல போனா நம்ம நாடு வல்லரசு ஆனதுக்கு காரணமே இந்த மேன் பவர் தான். நம்ம நாட்டில் இருக்கிற மக்கள் வளர்ந்தான். இப்படிப்பட்ட மக்கள் அன்னைக்கே இந்த அபுல் கலாம் உடைய தகப்பனார் அவர் எத்தனாவது புள்ள தெரியுமா? நம்ம ஜனாதிபதி குடியரசு நம்ம நாட்டை அணுநாடு ஆக்கி வச்சிருக்கிறாரு. அவர் தகப்பனார் 2 புள்ளோடு நிப்பாட்டி இருந்தாரு வைங்க. தகப்பனார் பேர் ஜெயினுல்லாபுதீன் தான், என் பேர் தான் அவருக்கு. அபுல் கலாமுடைய தகப்பனார் ஜெயினுல்லாபுதீன் 2 புள்ளையோடு நிப்பாட்டினார்னு வைங்க, நம்ம நாடு வல்லரசு ஆயிருக்குமா? இவர் கிடைச்சிருப்பாரா? கிடைச்சிருக்க முடியாத. அப்ப அது நம்ம என்ன வழங்கணும்னு கேட்டா, இது எல்லா மக்களுக்கும் நான் சொல்றேன். அரசாங்கம் பொய் பிரச்சாரம் பண்றாங்க. மக்கள் தொகை பெருகிறதுனால யாருக்கும் எந்த கேடும் வராது. நாட்டில் நிறைய நன்மைகள் ஏற்படும். நிறைய புதுசு புதுசா கண்டுபிடிப்போம். புதுசு எல்லாம் கிடைக்குதுங்க. இன்னைக்கு பஜார்ல போய் கிடைக்கிற சாமானை உங்க தாத்தா காலத்துல கிடைச்ச சாமானை பட்டியல் போடுங்க. எவ்வளவு வசதி, லக்ஸரியான வாழ்க்கை அனுபவிக்கிறோம். எவ்வளவு சொகுசு தெரியுமா? ஏசி வந்திருக்குமா? இப்படி அந்த காலத்துல சினியாப்பா கடையில் ஜாமாங்க போகும்போது இந்த பங்கா விசிறின்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க, தொங்கும்.
அதை கைத்த பிடிச்சி இழுத்து ஆட்டுறதுக்கு ஒருத்தன் இப்ப அது தனி சம்பளம். பேடு கூட இல்லைங்க, அத பங்கா இழுக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல. பங்கா எங்க இன்னைக்கு, ஏசி எங்க? ஏன் ஏசியை கண்டுபிடிச்சான்? எல்லாம் மக்கள் தொகை பெருக பெருகத்தான் கண்டுபிடிக்கப்படும். 200 கோடியா இந்தியா மக்கள் தொகை போனால் இன்னும் லக்ஸரியான வாழ்க்கைய உங்க புள்ள குட்டியே வாழ போறாங்க. அதனால இது நல்ல தத்துவம் முதல்ல சொல்லாதீங்க. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு கேட்டா, முஸ்லீம்கள் 50% ஆயிடுவாங்கன்னு ஒரு அச்சம் தெரிவிச்சாங்க இல்லையா, அது தவறான புள்ளி வரும். ஏன் இப்ப தவறான புள்ளி வரன்னு சொல்றேன்னு கேட்டா, இந்தியாவுல 2 தடவை தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கிறது. 2 சென்சஸ் தான் எடுக்கப்பட்டிருக்கிறது. 81, 86 நினைக்கிறேன், வருஷம் கரெக்டா 5 வருஷ இடைவெளியில் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா சென்சஸ் 2 தடவை எடுத்தா தான் அந்த எவ்வளவு கூடி இருக்குன்னு கணக்கெடுக்க முடியும். ஒரு தடவை எடுத்தா கணக்கு கொடுக்க முடியாது. ஒரு தடவை முதல்ல எடுத்து வச்சுக்கணும், 2வது எடுத்தா கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். அதனால 2 கணக்கெடுப்பு நடத்தினா தான் யார் யார் எவ்வளவு டெவலப் ஆயிருக்கிறாங்கிறது சொல்ல முடியும். மற்றதெல்லாம் அனுமானங்கள். இந்தியாவினால் அரசாங்கத்தினால் 2 தடவை தான் 5 வருஷ இடைவெளியில கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அப்படி எடுக்கப்பட்ட கணக்கெடுப்புல முஸ்லிம்களுடைய சதவிகித வளர்ச்சி எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவுதான் இந்து சதவீத வளர்ச்சியும் இருந்திருக்கிறது. 5 வருஷத்துல கூடவே இல்லை, அதிகமாகல. அதனால நீங்க என்ன செய்யக்கூடாது, இதனால எல்லாம் வளர்ந்துன்னு சொல்ல முடியாது. புள்ளி விவரம் அப்படி சொல்லவே இல்லை. இது சும்மா ஒரு நிறைய புள்ள பத்து இப்படி பண்றாங்க போறாங்கன்றதுலாம் ஒரு கூடுதலான ஒரு கற்பனையாகத்தான் நம்ம எடுத்துக்கொள்ளணுமே தவிர, இங்கேயும் முஸ்லிம் சமுதாயத்திலையும் 2, 3 ஒன்னோட. ஆனா மார்க்கத்தில் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நீ கண்டிப்பா பெத்து தள்ளிக்கிட்டே இரு அப்படி இஸ்லாம் சொல்லல. இஸ்லாம் அவனுடைய சாய்ஸ்ல விட்டுருக்கிறது. எனக்கு ஏழும் என்று இருந்தால் எனக்கு முடியும், 4 பிள்ளை 10 பிள்ளைக்கு காப்பாற்ற முடியும், கல்வி கொடுக்க முடியும், அதுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும், அதை வளர்க்கறதுக்கு உடல்ல அந்த பெண்ணுக்கு சக்தி இருக்குது அப்படின்னு நான் நினைத்தேனே, ஆனால் அது என்னுடைய உரிமை. எனக்கு வேணாம், ஒன்னு போதும், ஒன்னு கூட எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒருவன் அவன் அளவில் முடிவு செய்து கொண்டு சுய கட்டுப்பாட இருந்து கொண்டானே, ஆனால் நீ ஏண்டா நீ புள்ள பொருள் இஸ்லாம் அவனை கேள்வி கேட்காது. இது இஸ்லாம் என்ன, இஸ்லாத்துக்கு மற்றவங்க சொல்றதுக்கு என்ன வேறுபாடுன்னு கேட்டா, அவங்களுடைய சாய்ஸ்ல இஸ்லாம் எடுக்கிறது. அந்த சாய்ஸ்ல விடும் பொழுது கூட சில கண்டிஷனோட விடுது. என்ன கண்டிஷன்? இப்ப குடும்ப கட்டுப்பாடு இருக்குன்னு வைங்களேன், அது 2 முறையாக குடும்ப கட்டுப்பாடு செய்யலாம். ஒன்னு அறவே அந்த குழந்தை பெற முடியாத அளவுக்கு செய்வது, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். உதாரணமா கற்பப்பை அடுத்து எரிஞ்சிடறான்னு வைங்களேன், மரப்புள்ள பெற முடியுமா? பெற முடியாது. அதே மாதிரி ஆம்பளைக்கு அவன் காய் அடிக்கிறதுன்னு சொல்றான் பாருங்க மிருகங்களுக்கு, அந்த மாதிரி மெத்தட்ல ஏதாவது பண்ணி விட்டான்னு வைங்களேன், அப்ப இவனுக்கு புள்ள பெற முடியாது. நிரந்தரமாக ஆண்மையை நீக்கி விடுவது, நிரந்தரமாக பெண்மையை நீக்கி விடுவது, இந்த முறையில் நீங்கள் செய்ய புகுந்தால் இஸ்லாம் கையை பிடிச்சு தடுக்கும். செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது. தற்காலிகமா தடுத்துக் கொள்றீர்களா, அதை இஸ்லாம் அனுமதிக்கும். தற்காலிகமா தடுக்கிறா என்ன, இந்த காண்டம் மாதிரியான அந்த மாதிரியான பொருள்களை யூஸ் பண்ணி சுய கட்டுப்பாட்டோட வேணாம் என்று தடுத்துக் கொண்டீர்களே, ஆனால் அது இஸ்லாம் குறிக்கிடாது. ஏன் இதுல கூட இஸ்லாம் குறுக்கிடுது என்று சொன்னா, இப்ப எனக்கு 2 புள்ள போதும்னு சொல்லி நான் நிரந்தரமா புள்ள பெற சக்தியை நான் இழந்துட்டேன். 2 புள்ளையும் ஆக்சிடென்ட்ல போயிடுச்சு. எவன் தருவான்? இப்ப பிரச்சனை பண்ணவன் தருவானா? அட எனக்கு புள்ள வேணுமே. இப்ப ஒரு பொம்பளை என்ன செஞ்சா, 2 புள்ள போதும்னு சொல்லிட்டு கற்பப்பை எடுத்துக்கிட்டா, 2 புள்ளையும் ஆத்துல மூழ்கி செத்து போச்சு. இப்ப என்ன? அதனால நீ நிரந்தரமா அந்த புள்ள பெற தன்மை எடுத்துறாது. ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அது வச்சுக்க, அது ரிசர்வ்ல வச்சுக்கிட்டு டெம்பரவரியான ஏற்பாடு இருக்கு பாருங்க, அந்த மாதிரி அடிப்படையில் நீ உன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள விரும்பினால் இஸ்லாம் குறுக்க நிற்காது அப்படின்னு ஒரு நல்ல அறிவுரை சொல்லு.